ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 278-278, அனந்தபூர், ஆந்திர பிரதேஷ். முரளி டேட்டு 30-10-66, 30th 10-2066. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 20-8-2005, 20th 8-2005. वाली चल रही थी 30 अक्टूबर 1966 की प्रातः क्लास। तीसरे पेज के मध्यांत में बात चल रही थी। ये नॉलेज ब्रह्मा मुखवंशावली ब्राह्मण ब्राह्मणियां जानते हैं। பாபா சொல்றாங்க, இந்த நாலேஜ் பிரம்மா முக்கவம்சாவளி பிராமன் பிராமணியர்களுக்கு தெரியும். कौन जानते हैं? யாருக்கு தெரியும்? जो ब्रह्मा के मुखवंशावली, யாரு பிரம்மாவினோட முக்கவம்சாவளிகள் ஆயிருக்காங்க. अच्छा दीदी दादी दादाओं के मुखवंशावली हो तो नहीं जानते। இப்போ தீதி தாதிகளுக்கு யாரு முக்கவம்சாவளிகள் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியாதா? इस नॉलेज को सिर्फ ब्रह्मा मुखवंशावली ही जानते हैं। இந்த நாலேஜை பற்றி வெறும் பிரம்மா முக்கவம்சாவளிகள் மற்றும் அவங்களுக்கு மட்டும் தெரியுமா? या कोई और गुरु गुसाई के मुखवंशावली जानते हैं? இல்லைன்னா மற்ற குரு குசாய், குசாயன்னா சன்னியாசிகள், அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்குதா? कोई मनुष्य गुरु ऐसा नहीं है जिसके मुखवंशावली, எந்த மனித குருவினோட முக்கவம்சாவளியும் இப்படி இல்லை. इस नॉलेज को जानते हो। அவங்களுக்கு இந்த நாலேஜை பத்தி தெரிஞ்சிருக்கிற போல யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. तुमको आपने ब्रह्मा द्वारा अडॉप्ट किया है। உங்களை அப்பா பிரம்மா மூலமா அடாப்ட் பண்ணிருக்காங்க, தத்து எடுத்திருக்காங்க. वो जो गुरु गुसाइयों के चेले होते हैं, அந்த குரு குசாய், குரு மற்றும் சன்னியாசிகளினோட சிஷ்யர்கள் யார் இருப்பாங்க? उनको वो गुरु गुसाई अडॉप्ट करते हैं। அவங்கள அந்த குருக்கள் சன்னியாசிகள் தத்த எடுத்துக்குவாங்க. और तुमको, மற்றும் உங்களுக்கு, உங்களை किसने अडॉप्ट किया है? யாரு தத்த எடுத்தாங்க? शिव बाप ने ब्रह्मा द्वारा अडॉप्ट किया है। ஷிவ் பாப் பிரம்மா மூலமா அடாப்ட் பண்ணிருக்காங்க. ब्रह्मा द्वारा अडॉप्ट किया है। பிரம்மா மூலமா அடாப்ட் பண்ணிருக்காங்கன்னா यहाँ ब्रह्मा कौन? இங்க பிரம்மா யாரா இருக்காங்க? ब्रह्मा ने तो शरीर छोड़ दिया। பிரம்மா என்னமோ शरीर விட்டுட்டாங்க. 68-69 में ही ब्रह्मा ने शरीर छोड़ दिया। 68-69 பிரம்மா शरीर விட்டுட்டாங்க. फिर अडॉप्ट कैसे किया? பிறகு எப்படி தத்து எடுத்தாங்க? उनको शरीर छोड़े हुए तो அவங்க शरीर விட்டு என்னமோ 32 और 5 38 साल हो गए। फिर तुम ब्रह्मा 32 + 5 அப்படின்னா 38 வருஷங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. मुखवंशावली कैसे हुए? அப்போ நீங்க பிரம்மா முக்கவம்சாவளிகள் எப்படி ஆனீங்க? हैं? हैं? हाँ, ब्रह्मा ने भले शरीर छोड़ा, பாபா சொல்றாங்க, பலே பிரம்மா शरीर விட்டுட்டாங்க. तो जिस तन में भी प्रवेश करूंगा उसका नाम ब्रह्मा रखना पड़े। நான் எந்த शरीरத்துல பிரவேசம் பண்ணாலும் அவங்களுக்கு பிரம்மா என்கிற பேரை வைப்பேன்னு சொல்றாங்க. तो 77 में बाप का प्रत्यक्षता वर्ष मनाया।
இப்போ 76ல அப்பாவினோட பிரத்யக்ஷதா வருஷம் அப்படின்னா வெளிப்பட்டாங்க என்ற வருஷத்தை கொண்டாடினாங்க. बाप तो जरूर कोई அப்பா கண்டிப்பா ब्राह्मण बच्चे के द्वारा ही प्रत्यक्ष होगा। பிராமண குழந்தை மூலமா தான் பிரத்யக்ஷம் ஆகுவாங்க. तो जिस बच्चे के द्वारा प्रत्यक्ष होता है அப்போ பாபா சொல்றாங்க எந்த குழந்தை மூலமா பிரத்யக்ஷம் ஆகுறாங்களோ वही ब्रह्मा हो गया। அவங்க தான் பிரம்மா ஆயிட்டாங்க. कौन सा ब्रह्मा? எந்த பிரம்மா? जो यज्ञ के आदि में भी था। யாரு யக்னத்தினோட ஆரம்பத்திலயும் இருந்தாங்க? प्रजापिता ब्रह्मा। பிரஜாபிதா பிரம்மா. वही आत्मा அந்த ஆத்மா தான் तब थी 60 साल की। அப்போ 60 வருஷம் ஆயிருந்தது அவங்களுக்கு वानप्रस्थ अवस्था में। வானப்பிரஸ்தி அவஸ்தால. वानप्रस्थ अवस्था में வானப்பிரஸ்த ஸ்டேஜ்ல 40 साल और ऐड हुए 40 வருஷங்கள் இன்னமும் ஆட் ஆச்சு. तो 76 आया। அப்போ 76 வந்தது. 76 77 में संपूर्णता वर्ष मनाया गया। 76 77க்கு சம்பூர்ணதா வருஷம் என்ற சம்பூர்ணதா வருஷம் கொண்டாடினாங்க. वो किसका संपूर्णता वर्ष था? அது யாரோட பரிபூர்ணமான வருஷமா இருந்தது? कौन से ब्रह्मा का संपूर्णता वर्ष था? எந்த பிரம்மாவினோட சம்பூர்ணமான வருஷமாச்சு? प्रजापिता ब्रह्मा। பிரஜாபிதா பிரம்மாவினோட சம்பூர்ண வருஷம் சொல்றாங்க. आदि ब्रह्मा का संपूर्णता वर्ष माना ब्रह्मा की आयु 100 वर्ष। ஆதி பிரம்மாவினோட சம்பூர்ணதா வருஷ அப்படின்னா பாபா சொல்றாங்க பிரம்மாவினோட 100 வருஷங்கள் पूरी हुई। முழுமையாச்சு. और उस नए चोले में परमात्मा शिव ने प्रवेश பிறகு அந்த புது சரீரத்துல பரமாத்மா சிவன் பிரவேசம் किया। பண்ணாங்க. प्रत्यक्ष हुआ। பிரத்யக்ஷ ஆனாங்க. जब प्रत्यक्ष हुआ எப்போ பிரத்யக்ஷ ஆனாங்களோ तो एडवांस पार्टी निकली। அப்போ அட்வான்ஸ் பார்ட்டி வெளிப்பட்டது. एडवांस पार्टी के அட்வான்ஸ் பார்ட்டியினோட बच्चों के द्वारा அந்த குழந்தைகள் மூலமா बाप की प्रत्यक्षता हुई। அப்பாவோட பிரத்யக்ஷதா ஆச்சு. तो तुमको बाप ने ब्रह्मा द्वारा अडॉप्ट किया है। அப்போ குழந்தைகளான உங்களை அப்பா பிரம்மா மூலமா அடாப்ட் பண்ணிருக்காங்க. भगवान तुमको पढ़ा करके यह बनाते हैं। பிரம்மா பகவான் உங்களை படிக்க வச்சு இப்படி ஆக்குறாங்க. तुमको पढ़ाकर உங்களுக்கு படிக்க வச்சு क्या बनाते हैं? என்ன ஆக்குறாங்க? यह माने किसकी तरफ इशारा? இப்படி ஆக்குறாங்க. இப்படின்னு சொல்லி யார் பத்தி பாபா குறிப்பிட்டு சொன்னாங்க? लक्ष्मी नारायण के चित्र की तरफ इशारा दिया। லக்ஷ்மி நாராயணனோட சித்திரம் அத பத்தி பாபா குறிப்பிட்டு சொன்னாங்க. कि तुमको यह बनाते हैं। உங்களை இப்படி ஆக்குறேன். उन ब्राह्मणों को नहीं बनाते அந்த பிராமணர்களை கிடையாது ஆக்குறது இல்ல. அவங்கள जो सन्मुख बैठ करके पढ़ते हैं யாரு நேர்முகத்துல உட்கார்ந்து படிக்கிறீங்களோ उनको बनाते हैं। அவங்கள இப்படி ஆக்குறேன். तो अच्छी रीति पढ़ना चाहिए ना। அப்ப நல்லபடியா படிக்கணும் இல்லையா? सन्मुख बैठ करके तुम पढ़ते हो। நேர்முகத்துல உட்கார்ந்து நீங்க படிக்கிறீங்க. वो तो सन्मुख बैठ करके नहीं पढ़ते। அவங்க நேர்முகத்துல உட்கார்ந்து படிக்கிறது இல்ல. तो जो सन्मुख बैठ करके पढ़ते हैं இப்ப யாரு நேர்முகத்துல உட்கார்ந்து படிக்கிறீங்களோ उनको पढ़ाई बहुत अच्छी रीति पढ़नी चाहिए। அவங்களுக்கு படிப்புன்றது ரொம்ப நல்லபடியா படிக்கணும். सिर्फ बाप और नई दुनिया को याद करो। வெறும் அப்பா மற்றும் புது உலகத்தை நினைவு பண்ணுங்க. पढ़ाई बहुत कठिन नहीं है। படிப்பு ரொம்ப கஷ்டமா ஒன்றும் இல்ல. क्या करना है? என்ன செய்யணும்? सिर्फ बाप को याद करो வெறும் அப்பாவை நினைவு செய்யுங்க. और बाप जो नई दुनिया மற்றும் அப்பா எந்த புது உலகத்தை रचने के लिए आया हुआ है படைக்கிறதுக்காக வந்திருக்காங்க उस नई दुनिया को याद करो। அந்த புது உலகத்தை நினைவு செய்யுங்க. अभी अव्यक्तवाणी में तो इस साल बोल दिया।
இப்போ அவ்யக்த வாணில இந்த வருஷத்துல என்னமோ இந்த வருஷம் சொல்லிட்டாங்க. तुम बच्चों को नई दुनिया की सौगात बाप ने दी है. குழந்தைகளான உங்களுக்கு புது உலகத்தினோட பரிசு பாப் தாதா கொடுத்திருக்காங்க. अरे सौगात दी है तो सौगात याद नहीं आती है. அரே பரிச கொடுத்திருக்காங்கன்னா அந்த பரிசு ஞாபகம் வருது இல்லையா? याद आना चाहिए ना. ஞாபகம் வரணும் இல்லையா? नहीं याद आती है इसका मतलब अच्छी रीति पढ़ाई. ஒருவேளை ஞாபகம் வரலன்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா நல்லபடியா படிப்ப नहीं पढ़ी. படிக்கல. नहीं तो कोई की दी हुई सौगात तो याद आनी चाहिए ना. இல்லன்னா இப்போ ஒருத்தர் gift கொடுத்திருக்காங்கன்னா அது ஞாபகம் வரணும் இல்லையா? अव्यक्तवाणी में बोल दो दिया ऐसा. அவ்யக்தவாணில இந்த வருஷம் என்னமோ சொல்லிட்டாங்க. क्या बोला? என்ன சொன்னாங்க? कि बाप ने बच्चों को, அப்பா குழந்தைகளுக்காக, बाप दादा ने बच्चों को नई दुनिया की பாப் தாதா குழந்தைகளுக்காக புது உலகத்தினோட सौगात दी है. பரிச கொடுத்தாங்க. तो नई दुनिया में आना जाना करते हो ना. அப்போ புது உலகத்துக்கு வருது போகிறது பண்றீங்க இல்லையா? इसका मतलब जिन्होंने पढ़ाई पढ़ी, இதுக்கு அர்த்தம் என்னன்னா யாரு படிப்ப படிச்சாங்களோ अच्छी रीति, நல்லபடியா वो आना जाना करते हैं. அவங்க போகிறது வருது செய்றாங்க. और जिन्होंने अच्छी रीति पढ़ाई नहीं पढ़ी, பிறகு யாரு நல்லபடியா படிக்கலையோ वो आना जाना अभी भी नहीं करते. அவங்க இப்பவும் போகிறது வருது செய்யறது கிடையாது. उन्हें पता ही नहीं அவங்களுக்கு தெரியவே தெரியாது. कि जो नई दुनिया की सौगात दी है, இப்போ புது உலகத்தினோட பரிசை என்ன அப்பா கொடுத்திருக்காங்க? वो नई दुनिया कहाँ स्थापन हो गई. அந்த புது உலகம் எங்க ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது? तो अच्छी रीति पढ़ना चाहिए. அப்போ நல்லபடியா படிக்கணும். सिर्फ बाप को याद करना है और नई दुनिया को याद करना है. வெறும் அப்பாவை நினைவு செய்யணும், பிறகு புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணணும். तो तुम स्वर्ग में चले जाओगे. அப்போ நீங்க ஸ்வர்கத்துக்கு போயிடுவீங்க. अभी स्वर्ग नहीं रचा गया है. இப்போ ஸ்வர்கம் ஒண்ணு உருவாக்கல. क्या? என்ன? स्वर्ग की सौगात नहीं दी है. ஸ்வர்கத்தினோட பரிச ஒண்ணு கொடுக்கல. स्वर्ग की सौगात तो ஸ்வர்கத்தினோட பரிசு என்னமோ तीरी पे व्यस्त करके दिखाते हैं, देखो ये स्वर्ग है. உள்ளங்கையில ஸ்வர்கத்தை வச்சு காமிக்கிறாங்க, பாருங்க இது ஸ்வர்கமா இருக்கு. हथेली पर உள்ளங்கையில स्वर्ग दिखाते हैं. ஸ்வர்கத்தை காமிக்கிறாங்க. अभी बना नहीं है स्वर्ग. இப்போ ஸ்வர்கம் ஒண்ணு உருவாகல. नई दुनिया की सौगात दी है. दुनिया में புது உலகத்தினோட பரிச கொடுத்திருக்காங்க. तो सब धर्म की आत्माएं होती है. உலகத்துல என்னமோ எல்லா தர்மங்களினோட ஆத்மாக்கள் இருக்காங்க. भले हर धर्म की चुनी हुई श्रेष्ठ श्रेष्ठ अच्छी अच्छी आत्माएं हो. பலே எல்லா தர்மங்களிலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிற அப்படின்னா செலக்ட் பண்ணிருக்கிற உயர்ந்த உயர்ந்த ஆத்மாக்களே இருக்கலாம். लेकिन वहाँ तो सब धर्म की आत्माएं होती है. ஆனா அங்க எல்லா தர்மத்தினோட ஆத்மாக்கள் இருப்பாங்க. तो अगर तुम अच्छी रीति पढ़ेंगे तो स्वर्ग में चले जाएंगे. அதனால பாபா சொல்றாங்க, ஒருவேளை நீங்க நல்லபடியா படிச்சீங்கன்னா ஸ்வர்கத்துக்கு போயிடுவீங்க. और बहुतों को पढ़ावेंगे तब जावेंगे. பிறகு நிறைய பேருக்கு நீங்க படிக்க வச்சீங்கன்னா அப்ப போவீங்க. क्या? என்ன? क्या कहा? என்ன சொன்னாங்க பாபா? अगर अच्छी रीति पढ़ेंगे ஒருவேளை நல்லபடியா படிச்சீங்கன்னா और बहुतों को पढ़ावेंगे பிறகு நிறைய பேருக்கு படிக்க வச்சீங்கன்னா तो राजा रानी बन सकते हैं. அப்போ ராஜா ராணிகள் ஆகலாம். अगर खुद अच्छी रीति नहीं पढ़ेंगे, ஒருவேளை சுயம் நல்லபடியா படிக்கல, बहुतों को नहीं पढ़ावेंगे, நிறைய பேருக்கு படிக்க வைக்கல,
तो स्वर्ग में तो जावेंगे, அப்போ ஸ்வர்க்கத்துக்கு என்னமோ போவீங்க. लेकिन ஆனா लेकिन ஆனா राजा रानी नहीं बनेंगे. ராஜா ராணிக்கள் ஆக மாட்டீங்க. जितनी रूहानी सर्विस करेंगे, எந்த அளவுக்கு ஆன்மீக சர்வீஸை செய்வீங்களோ उतना उच्च पद पाएंगे. எந்த அளவுக்கு ஆன்மீக சர்வீஸை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. तुम हो रूहानी सोशल वर्कर. நீங்க ஆன்மீக சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஆயிருக்கீங்க. அப்படின்னா சமுதாயத்தினோட சேவை செய்யக்கூடியவங்க. क्या रूहानी सोसाइटी की तुम सेवा करने वाले हो. ஆன்மீக சொசைட்டி என்ன இருக்குதோ சமுதாயம் அதோட சேவை செய்யக்கூடிய அவங்க ஆயிருக்கீங்க நீங்க. जिस्मानी सोसाइटी की सेवा करने वाले சரீரத்துக்கான அந்த சொசைட்டி இருக்கு இல்லையா சமுதாயம் அதோட சேவை செய்யக்கூடியவங்க नहीं हो. சேவை செய்யக்கூடியவங்க நீங்க கிடையாது. बाकी सारी दुनिया में है जिस्मानी सोशल वर्कर. மற்றபடி முழு உலகத்துல சரீரத்துக்கான சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடியவங்க. तुम आत्माओं को बाप ஆத்மாக்களா இருக்கிற உங்களுக்கு रूह का ज्ञान देते हैं. ஆத்மாவினோட ஞானத்தை கொடுக்கறாங்க. आत्माओं की सेवा करते हैं. ஆத்மாக்களோட சேவை செய்றீங்க. इसको कहा जाता है आत्माओं की सेवा. இதுக்கு சொல்லப்படுகிறது ஆத்மாக்களோட சேவை. जो सिखाते भी स्पिरिचुअल फादर है. இது கத்து கொடுக்கறது கூடயும் ஆன்மீக அப்பா தான். ये रूहानी सेवा रूहानी बाप ही आकर के सिखाते हैं. இந்த ஆன்மீக சேவை ஆன்மீக அப்பா தான் வந்து கத்து கொடுக்கறாங்க. मनुष्य को भगवान कहना तो महान पाप हो जाता है. இப்போ மனிதனை போய் பகவான் சொல்றது மிகப்பெரிய பாவம் ஆயிடுது. क्या என்ன कोई मनुष्य भगवान बन करके बैठ जाए இப்போ ஒரு மனிதன் பகவான் ஆகி உட்கார்ந்துட்டாங்கன்னா तो ये तो बहुत बड़ा पाप है. அப்போ இது மிகப்பெரிய பாவம் ஆயிடுச்சு. कहते हैं ना शिवोहम. சொல்றாங்க இல்லையா சிவோகம் அப்படின்னா நான் தான் சிவன். माना அப்படின்னா हम ही शिव है. நான் தான் சிவன். अब शिव आवेगा. இப்போ சிவன் வராங்கன்னா दुनिया की सबसे बड़ी हस्ती யாரு உலகத்துக்கே மிகப்பெரிய ஹஸ்தி அப்படின்னா பர்சனாலிட்டியா இருக்காங்க. तो वो अपने मुख से बैठ कहेगा कि हम शिवोहम. அப்போ அவங்க உட்காந்து அவங்களோட வாயால சொல்வாங்களா நான் சிவன் ஆயிருக்கிறேன்னு? मैं शिव हूँ. நான் சிவனன்னு சொல்வாங்களா? उन्होंने तो किताब में लिख दिया है அவங்க என்னமோ புக்ல எழுதிட்டாங்க. सच्चिदानंद स्वरूपम शिवोहम शिवोहम. இப்படி எழுதிட்டாங்க. निजानंद स्वरूपम शिवोहम शिवोहम. ब्रह्मा बाबा को साक्षात्कार हुए இப்போ பிரம்மா பாபாக்கு சாட்சாத்காரம் ஆச்சு. और इस तरह बोलने लगे. அப்போ இப்படி எல்லாம் இப்படி சொல்றதுக்கு பிரம்மா பாபா ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரம்மா பாபா இப்படி சொன்னாங்கன்னு சொல்றாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க जो अपन को अपने आप शिव कहते हैं யாரு தன்னோட வாயால சொல்லிக்கிறாங்களோ சிவன் சொல்லி वो बड़े से बड़े क्या है. அவங்க பெரியதிலும் பெரிய என்ன இருக்காங்க हिरण्यकश्यप है. ஹிரண்யகசிபா இருக்காங்கன்னு சொல்றாங்க. अभी बोला இப்ப சொன்னாங்க मनुष्य को भगवान कहना तो महापाप है. இப்போ மனிதர்களை போய் பகவானன் சொல்றது மிகப்பெரிய பாவம் ஆயிருக்கு. तो ये है मनुष्य से देवता बनने की पाठशाला. அப்போ இதா இருக்குது மனிதர்களை தேவதைகளாக ஆக்குற பாட்சாலா. क्या என்ன ये पाठशाला இந்த பாட்சாலா छोटी मोटी नहीं है. இது சின்னதா இருக்கிற பாட்சாலா ஒண்ணும் இல்ல. அப்படின்னா சாதாரணமான பாட்சாலா இல்ல. कैसी पाठशाला है. எப்படிப்பட்ட பாட்சாலா இருக்குது? मनुष्य से देवता बनने की पाठशाला. மனிதர்களை தேவதைகளாக ஆக்குற பாட்சாலா ஆக்கிருக்கு. इतना ऊंच पद இப்படிப்பட்ட உயர்ந்த பதவி और कोई पाठशाला में और कोई स्कूल में और कोई कॉलेज में வேற எந்த பாட்சாலா ஸ்கூலு
காலேஜ்ல. इतना उच्च पद मिलता नहीं है. இந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது இல்ல. बनेगी भी जरूर. கண்டிப்பா ஆகுவீங்க. क्या? என்ன? देवता बनेगी भी जरूर. தேவதைகள் கூடயும் கண்டிப்பா ஆகுவீங்க. 10 वर्ष के अंदर 10 வருஷங்களுக்குள்ள तुम पढ़ करके तैयार हो जाएंगे. நீங்க படிச்சு ரெடி ஆயிடுவீங்க. और फिर विनाश शुरू होगा. அதுக்கு பிறகு விநாசம் ஸ்டார்ட் ஆயிடும். कौन से सन की वाणी है? எந்த ஒரு வருஷத்தினோட வாணியா இருக்கு? 66 की वाणी है. 66 வாணியா இருக்கு. 66 में ऐड किया 10 साल. 66க்கு 10 வருஷம் ஆட் பண்ணாங்க. कितना आया? அப்போ எந்த வருஷம் வந்தது? 76. क्या आया? 76. என்ன வந்தது? क्या कहते हैं? என்ன சொல்றாங்க? कन्नड़ में क्या कहते हैं? கன்னடால என்ன சொல்றாங்க? 76ன்னு சொல்வாங்க. 76க்கு 76 வந்தது. तो सन 76 में அப்போ 76ல तुम पढ़ करके तैयार हो जाओगे. நீங்க படிச்சு தயாராயிடுவீங்க. और विनाश शुरू हो जाएगा. பிறகு விநாசம் ஸ்டார்ட் ஆயிடும். माने तुम्हारी पढ़ाई पूरी हो जाएगी. அப்படின்னா உங்களோட படிப்பு கம்ப்ளீட் ஆயிடும். और विनाश शुरू हो जाएगा. ये किससे कहा? பிறகு விநாசம் ஸ்டார்ட் ஆயிடும். இது யாருக்காக சொன்னாங்க? कोई बच्चे बाबा ने अपने सामने सन 66 में इमर्ज किए. பாபா சொல்றாங்க ஏதோ சில குழந்தைகளை பாபா 66ல தனக்கு முன்னாடி எமர்ஜ் பண்ணிட்டாங்க. अपनी आंखों के सामने. தன்னோட கண்களுக்கு முன்னாடி அவங்கள எமர்ஜ் பண்ணிட்டாங்க. और उन बच्चों से बोला. பிறகு அந்த குழந்தைகளுக்கு சொன்னாங்க कि तुम 10 वर्ष में पढ़ करके तैयार हो जाओगे. நீங்க 10 வருஷத்துக்குள்ள படிச்சு தயாராயிடுவீங்க. और फिर उसके बाद विनाश. அதுக்கு பிறகு விநாசம் शुरू हो जाएगा. ஆரம்பமாயிடும். अच्छा. कौन पढ़ करके तैयार हो गए? कौन பாபா கேக்குறாங்க யாரு படிச்சு ரெடி ஆயிட்டாங்க? देवता बन गए? யாரு தேவதைகள் ஆயிட்டாங்க? दिखाई तो कुछ भी नहीं पड़ता. ஒண்ணுமே தென்படுறது கிடையாது. और कहाँ विनाश शुरू हो गया सन 70? மற்றும் விநாசம் என்றது எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 76ல இருந்து. कहाँ विनाश शुरू हो गया? ब्राह्मण तो और ज्यादा बढ़ते चले जा रहे. எங்க விநாசம் ஸ்டார்ட் ஆச்சு? பிராமணர்கள் என்னமோ இன்னாவோ அதிகமாயிட்டே இருக்காங்க. विनाश कहाँ शुरू हो गया? விநாசம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? पता नहीं. யாரோ சொல்றாங்க தெரியாது. प्रजापिता का विनाश हो गया. பிரஜாபிதாவினோட விநாசம் ஆயிடுச்சா? नहीं बाबा. हाँ. இல்ல பாபா. அந்த மாதாஜி சொல்றாங்க இல்ல பாபா 5 விகாரங்கள் விநாசம் ஆயிடுச்சு. नहीं. जो भी ब्राह्मणों की दुनिया तैयार हुई. பாபா சொல்றாங்க பிராமணர்களோட உலகம் என்ன ரெடி ஆச்சோ उस ब्राह्मणों की दुनिया में அந்த பிராமணர்களோட உலகத்துல जो नया संगठन तैयार हुआ அந்த புது சங்கடனை என்ன ரெடி ஆச்சோ वो तो बाप को जानते हैं. அவங்களுக்கு என்னமோ அப்பா பத்தி தெரியும். ब्रह्मा से पढ़ाई पढ़ रहे हैं. பிரம்மா மூலமா படிப்பை படிச்சுட்டு இருக்காங்க. ब्रह्मा के द्वारा वर्षा प्राप्त कर रहे हैं. பிரம்மா மூலமா சொத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்க. बाकी जिनको पता नहीं है மற்றபடி யாருக்கு தெரியாதோ वो जैसे कि मर गए. அவங்க எப்படி என்ன இறந்து போயிட்டாங்க. अनिश्चय बुद्धि எப்படி என்ன இறந்து போகிற போல ஆயிட்டாங்க. அனிஷ்டய புத்தி विनश्यते हो गए. उनकी விநாசம் ஆயிடுச்சு. बुद्धि में ये बात नहीं है அவங்களோட புத்தியில இந்த விஷயம் இல்ல
कि हम इसी शरीर से लक्ष्मी नारायण जैसे बनेंगे। நாம இந்த சரீரம் மூலமாவே லக்ஷ்மி நாராயண் போல ஆகுவோம். तो बात उड़ गई ना। அப்போ அந்த விஷயம் பறந்து போயிடுச்சு இல்லையா? तो वो फेल हो गए அப்போ அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. और பிறகு तुम 10 वर्ष में तैयार हो जाओगे। நீங்க 10 வருஷத்துக்குள்ள ரெடி ஆயிடுவீங்க. मना அப்படி என்ன? कोई लक्ष्मी नारायण बनने वाली आत्माएं बाबा के सामने मौजूद थी। அப்படி என்ன லக்ஷ்மி நாராயண் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் பாபாக்கு முன்னாடி இருந்தாங்க, பிரசன்டா இருந்தாங்க. அவங்கள எமர்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. उनके लिए बोला कि तुम 10 वर्ष में तैयार हो जाओगे। அவங்களுக்காக சொன்னாங்க, நீங்க 10 வருஷத்துக்குள்ள தயாராயிடுவீங்க. तुम्हारा संगठन तैयार हो जाएगा। உங்களோட சங்கடனை ரெடி ஆயிடும். तुम्हारी नई दुनिया உங்களோட புது உலகம் तैयार हो जाएगी। தயாராயிடும். और फिर विनाश शुरू होगा। பிறகு விநாசம் ஆரம்பமாயிடும். इसका विनाश शुरू हुआ। யாரோட விநாசம் ஆரம்பமாயிடும்? 500 करोड़ की दुनिया तो 700 करोड़ की बन गई। இப்போ 500 கோடி ஆத்மாக்களோட உலகம் என்னமோ 700 கோடி ஆத்மாக்கள் ஆயிடுச்சு. विनाश कहाँ हुआ? और ज्यादा बढ़ गई। விநாசம் எங்க ஆச்சு? இன்னமும் அதிகமாயிடுச்சு. அந்த ஜனத்தொகை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. अच्छा ब्राह्मणों की दुनिया पहले जितने ब्राह्मण थे சரி, பிராமணர்களோட உலகம் முன்னாடி எத்தனை பிராமணர்கள் இருந்தாங்களோ उससे ज्यादा और बन गए। அதை விட இன்னமும் அதிகமாயிட்டாங்க. हाँ विनाश होने का मतलब ये है பாபா சொல்றாங்க, ஆமா, விநாச ஆகிற அர்த்தம் என்னன்னா कि जो अनिश्चय बुद्धि आत्माएं बनती जा रही है अंदर अंदर। இப்ப யாரு அனிश्चय புத்தி ஆத்மாக்கள் ஆயிட்டு இருக்காங்களோ உள்ளுக்குள்ளேயே, जैसे भक्ति मार्ग में चलते हैं எப்படி பக்தி மார்க்கத்துல ஃபாலோ பண்றாங்களோ ऐसे ही चलने लग पड़े। அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பம் செஞ்சாங்க. उनका निश्चय அவங்களோட நிச்சயம் उखड़ चुका है। உடைஞ்சு போயிடுச்சு. निश्चय उखड़ चुका போயிடுச்சு. நிச்சயம் போயிடுச்சுன்னா मन मर गए। அப்படின்னா இறந்து போயிட்டாங்க. मुर्दा होकर के चल रहे हैं। शवमागी நடந்துட்டு இருக்காங்க. एक कान से ज्ञान सुनते हैं जैसे भक्ति मार्ग में कथा सुनते हैं। ஒரு காதால ஞானத்தை கேக்குறாங்க, எப்படி பக்தி மார்க்கத்துல கதைகள் கேக்குறாங்க. एक कान से सुनते हैं दूसरे कान से निकाल लेते हैं। ஒரு காதால கேக்குறாங்க, இன்னொரு காதால விட்டுடுறாங்க. ऐसे ही वहाँ भी मुरली सुनते हैं एक कान से दूसरे कान से। அதே மாதிரி தான் அங்கவும் முரளி ஒரு காதால கேக்குறாங்க, இன்னொரு காதால निकाल देते। मुरली क्या कहती है விட்டுடுறாங்க. முரளி என்ன சொல்லுது, उसका क्या अर्थ है, அதோட அர்த்தம் என்ன? कोई बुद्धि नहीं चलती। எதுவுமே புத்தி அத பத்தி நடக்கிறது இல்ல. मुर्दा की बुद्धि चलती है क्या? இப்போ शवத்தினோட புத்தி நடக்குதா? मुर्दा की तो कोई बुद्धि नहीं चलती। शवத்தினோட புத்தி ஒன்னும் நடக்கிறது இல்ல. तो विनाश शुरू होगा। அப்போ விநாசம் எப்போ ஆரம்பமாகுமோ? बल विनाश शुरू होगा। பல விநாசம் ஆரம்பம் ஆகுது. तुम फिर भी स्वर्ग में जाओगे। ஆனாலும் நீங்க ஸ்வர்கத்துக்கு போகுவீங்க. क्या? என்ன? उन रावण कुंभकर्ण मेघनाथ जैसे ब्राह्मणों का विनाश होगा। அந்த ராவண கும்பகர்ண மேக்நாத் போல இருக்கிறவங்களோட விநாசம் ஆகும். और तुम மற்றும் நீங்க फिर भी स्वर्ग में जाओगे। कहते हैं ஆனாலும் நீங்க ஸ்வர்கத்துக்கு போகுவீங்க. राम गयो रावण गयो जिनको बहु परिवार। இப்படியும் சொல்லப்படுகிறது, ராம் கயோ ராவண கயோன்னு சொல்லி. அப்படின்னா ராமர் இருந்தாங்க, ராவண் இருந்தாங்க. ராமனோட பரிவாரத்தினர்கள் கூட ஏராள பேர் இருந்தாங்க. அவங்களோட ராவணனோட ஃபேமிலியில கூடயும் ஏராளமானவங்க இருந்தாங்க, ஜனங்க இருந்தாங்க. எல்லாருமே போயிட்டாங்க. तो थोड़े ही रहते हैं जो फिर अदल बदल होती रहती है। அங்க எப்படின்னா ராமனோட பரிவாரத்தினர்கள், ராவனோட பரிவாரத்தினர்கள், ஏராளமான ஜனங்க, அவங்க எல்லாமே போயிட்டாங்க. விநாசம் ஆயிடுது இல்லையா? இப்போ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. யாரு எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இருப்பாங்க. तो फिर आवेगी नई दुनिया स्वर्ग। பிறகு என்னன்னா
இப்போ இவங்க எல்லாருமே போயிடுவாங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பாபா சொல்றாங்க நீங்க பிறகு என்னன்னா புது உலகத்துக்கு வந்துடுவீங்க. क्या என்ன कहाँ आवेंगे எங்க வருவீங்க? तुम आवेंगे स्वर्ग में நீங்க ஸ்வர்கத்துக்கு வருவீங்க. अब नई दुनिया स्थापन हो रही है இப்போ புது உலகம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. कब बोला எப்போ சொன்னாங்க? 66 में बोला अब नई दुनिया 76ல சொன்னாங்க இப்போ புது உலகம் स्थापन हो रही है ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. इसका मतलब 76 में ब्राह्मणों की नई दुनिया இதுக்கு அர்த்தம் என்னன்னா 76ல பிராமணர்களினோட புது உலகம் तैयार हुई தயார் ஆயிடுச்சு. वो नई दुनिया जो तैयार हुई அந்த புது உலகம் என்ன தயார் ஆயிடுச்சோ वो एडवांस पार्टी बढ़ती रही அந்த அட்வான்ஸ் பார்ட்டி வளரிட்டே போச்சு. 76 से लेकर के कब तक 76ல இருந்து எப்போ வரைக்கும்? 2004-5 तक 2004-5 வரைக்கும். कितने साल बढ़ी எத்தனை வருஷங்கள் வளருச்சு? 30 साल 30 வருஷங்கள். अभी तीसरी मूर्ति के प्रत्यक्ष होने में 3 साल और बढ़े இப்போ மூணாவது மூர்த்தி பிரத்யக்ஷ ஆகிறதுக்காக இன்னும் 3 வருஷங்கள் இருக்கு. 33 साल हो जाए 33 வருஷங்கள் ஆச்சு. 100 साल का संगम युग है 100 வருஷத்தினோட சங்கம் யுகமா இருக்குது. 3 मूर्तियां हैं 3 மூர்த்திகள் இருக்காங்க. तीनों मूर्तियों के कार्यकाल 30-33 साल के हो गए. 3 மூர்த்திகளினோட காரியகால் அப்படின்னா அவங்க என்ன வேலையை செய்யறாங்களோ அதோட அந்த ஒரு டைம். இப்போ 33 வருஷங்கள் ஒவ்வொரு மூர்த்திக்கு இருக்கு. तो 76 से लेकर के अभी 2005 चल रहा है இப்போ 76ல இருந்து இப்போ என்னமோ 2005 போயிட்டு இருக்கு. अभी ब्राह्मणों की एडवांस पार्टी में नई दुनिया का இப்போ பிராமணர்களோட அட்வான்ஸ் பார்ட்டில புது உலகத்தினோட जो सॉलिड रूप है அந்த சாலிட் ரூபம் என்ன இருக்குதோ वो तैयार हुआ है या नहीं हुआ है அந்த பக்கா அந்த ஒரு குரூப் என்ன இருக்குதோ அது தயார் ஆச்சா இல்லையா? भले अव्यक्त वाणियों में बाबा ने के बोल दिया அந்த சக்திசாலியான குரூப் ரெடி ஆச்சா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பலே அவ்யக்தவாணில பாபா சொல்லிருக்காங்க. क्या बोला என்ன சொன்னாங்க? नई दुनिया की सौगात तुम बच्चों को बाप दादा ने दी है புது உலகத்தினோட பரிச பாப் தாதா குழந்தைகளான உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. माना तैयारी तो हो गई அப்படின்னா ரெடி என்னமோ ஆயிடுச்சு. है तैयारी हो गई है नई दुनिया स्थापन भी हो चुकी है ரெடி ஆயிடுச்சு. புது உலகத்தினோட ஸ்தாபனையும் ஆயிடுச்சு. अभी बाप आए हैं இப்போ அப்பா வந்திருக்காங்க. इशारा दे रहे हैं बच्चों குழந்தைகளுக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. पढ़ाई पढ़ेंगे படிப்பை படிச்சீங்கன்னா तो ऊंच पद पाएंगे அப்போ உயர்ந்த பதவியை அடைவீங்க. पढ़ाई पढ़ करके படிப்பை படிச்சு दूसरों को पढ़ावेंगे மற்றவங்களுக்கு படிக்க வச்சீங்கன்னா तो ऊंच पद पाएंगे அப்போ உயர்ந்த பதவியை அடைவீங்க. इस दुनिया में तो अभी नरक है இந்த உலகத்துல இப்ப என்னமோ நரக்கமா இருக்கு. अभी तुम ही हो जिस संगम युग पर हो இப்போ நீங்க சங்கம் யுகத்துல இருக்கீங்க. अगर संगम याद रहता है ஒருவேளை சங்கமம் நினைவு இருந்ததுன்னா भगवान याद रहता है பகவான் நினைவு இருந்தாங்க तो तुम संगम युग पर हो அப்ப நீங்க சங்கம் யுகத்துல இருக்கீங்க. बाप की याद नहीं रहती है அப்பாவோட நினைவு இருக்கிறது இல்லைன்னா दुखी होने लगते हो துக்கம் அனுபவம் செய்றீங்கன்னா माया तंग कर देती है மாயா தொல்லை கொடுக்குதுன்னா ज्ञान के पॉइंट बुद्धि में से उड़ जाते हैं ஞானத்தினோட பாயிண்ட்ஸ் புத்தியிலிருந்து பறந்து போயிடுச்சுன்னா
तो संगम युग पर हो या नरक में हो? அப்போ சங்கம் யுகத்துல இருக்கீங்களா இல்லைன்னா நரகத்துல இருக்கீங்களா? नरक में आत्माएं दुखी होती हैं। பிறகு நரகத்துல ஆத்மாக்கள் துக்கத்தை அடைஞ்சிட்டு இருக்கும். बाकी सब कलयुग में है। மற்றபடி எல்லாருமே கலியுகத்துல இருக்காங்க. तुम संगम पर हो। நீங்க சங்கம் யுகத்துல இருக்கீங்க. तुम ना नरकवासी हो और ना स्वर्गवासी हो। நீங்க நரகவாசி கூடயும் இல்ல ஸ்வர்கவாசியும் இல்ல. बल नई दुनिया की सौगात तुमको दी है। பலே புது உலகத்தினோட பரிச உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. लेकिन तुम अभी ஆனா நீங்க இப்போ स्वर्गवासी नहीं हो ஸ்வர்கவாசிகள் இல்ல. और नरकवासी भी नहीं हो। பிறகு நரகவாசிகளும் இல்ல. क्या बात? இது என்ன விஷயமா இருக்கு? अब बीच में है। நாம நடுவுல இருக்கிறோம். हम दुखी भी नहीं होते, நாம துக்கத்தையும் அடையிறதில்ல हम बहुत सुखी भी नहीं होते। மற்றும் நாம ரொம்ப சுகத்தையும் அடையிறதில்ல. அப்படின்னா அனுபவம் செய்யறதில்ல. है ना? सुख दुख में कैसा रहना चाहिए? சொல்றாங்க இல்லையா, சுகம் மற்றும் துக்கத்துல எப்படி இருக்கணும்? सुख दुख में समान रहना चाहिए। சுகம் மற்றும் துக்கத்துல சமமாகி இருக்கணும். दुख पड़ता है तो रोना नहीं, துக்கம் ஏற்படுதுன்னா துக்கம் வந்ததுன்னா அழக்கூடாது. दूसरों के सामने अपना दुखड़ा रोना नहीं, மத்தவங்களுக்கு முன்னாடி உங்களோட துக்கத்தை பத்தி வர்ணனை பண்ணக்கூடாது. और सुख मिलता है तो बहुत மற்றும் சுகம் கிடைச்சதுன்னா ரொம்ப खुश नहीं होना। குஷி கூடயும் ஆகக்கூடாது. तो तुम अभी न नरकवासी हो न स्वर्गवासी हो, இப்போ நீங்க நரகவாசிகளும் இல்ல ஸ்வர்கவாசிகளும் இல்ல. तुम संगम युगवासी हो। நீங்க சங்கம் யுகி வாசிகள் ஆயிருக்கீங்க. अभी तुम ब्राह्मण हो, இப்ப நீங்க பிராமணர்கள் ஆயிருக்கீங்க. न शूद्र हो நீங்க சூத்ரரும் இல்ல न देवता है। தேவதைகளும் இல்ல. देवता कहा जाता है संपूर्ण ब्राह्मण को। தேவதைகள்னு சொல்லி சம்பூர்ண பிராமணர்களுக்கு சொல்லப்படுகிறது. तो माया अभी बीच बीच में खाती रहती है, இப்போ மாயா நடுவுல சாப்பிட்டுட்டே இருக்குதுன்னா, अवस्था नीचे गिराई देती है, ஸ்டேஜ கீழே விழ வைக்குதுன்னா, दुखी कर देती है। துக்கத்தை துக்கி ஆக்கிடுதுன்னா, इसका मतलब अभी तुम पक्के ब्राह्मण இதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்போ நீங்க பக்கா பிராமன் नहीं बने। ஆகல. कहेंगे हाँ ब्राह्मण हो, क्यों ब्राह्मणों की तो சொல்லலாம், ஆமா நீங்க பிராமணர்கள் ஆயிருக்கீங்க. ஏன்னா பிராமணர்களுக்கு अनेक दुनिया होती है, நிறைய குரூப்ஸ் இருக்கு. பிராமணர்லயும் வர்க்கங்கள் இருக்கும். ऊंचे ब्राह्मण भी होते हैं உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களும் இருப்பாங்க और नीची कुली के भी ब्राह्मण होते हैं। மற்றும் தாழ்த்த குரூப்புக்கு சேர்ந்திருக்கிற பிராமணர்களும் இருப்பாங்க. तो कहेंगे अभी तुम ब्राह्मण हो, அப்ப பாபா சொல்றாங்க, இப்ப என்ன சொல்வாங்கன்னா, இப்ப நீங்க பிராமணர்களாகி இருக்கீங்க. जब तक ब्राह्मण पक्के ना बने எப்ப வரைக்கும் பக்கா பிராமணர்கள் ஆகல, तब तक पक्के देवता भी बन नहीं सकते। அப்ப வரைக்கும் நீங்க பக்கா தேவதைகளும் ஆக முடியாது. पक्के ब्राह्मण का ठप्पा लगना चाहिए। பக்கா பிராமணர்களோட ஸ்டாம்ப் விழணும்னு சொல்றாங்க. ब्रह्मा मुखवंशावली ब्राह्मण ब्राह्मणी बने ना, பாபா சொல்றாங்க, பிரம்மா முக்க வம்சாவளி பிராமணியர்கள் ஆகணும் இல்லையா? अगर बनेंगे ஒருவேளை ஆனீங்கன்னா तो शिव बाबा से वर्षा ले सकेंगे। அப்போ சிவபாபாவிடம் இருந்து சொத்தை எடுத்துக்கலாம். नहीं बनेंगे ஒருவேளை ஆகலைன்னா तो शिव बाबा से वर्षा इस जीवन में அப்போ சிவபாபாவிடம் இருந்து சொத்து என்கிறது இந்த ஒரு வாழ்க்கையில नहीं ले सकते। எடுத்துக்க முடியாது. बल सत्युग के दूसरे तीसरे चौथे जन्म में वर्षा मिल जाएगा। பல சத்யுகத்தினோட 2வது 3வது 4வது ஜென்மங்கள்ல கிடைச்சிடலாம் சொத்து. देवताओं से मिलेगा, அதென்னமோ தேவதைகள் விடமிருந்து கிடைக்குது. लेकिन इस जन्म में जो बाप से डायरेक्ट पढ़ाई पढ़ रहे हो, ஆனா இந்த ஜென்மத்துல அப்பாவிடம் இருந்து டைரக்டா என்ன படிப்பை படிச்சுட்டு இருக்கீங்க, सन्मुख बैठ करके நேர்முகத்துல உட்காந்து अगर पूरी पढ़ाई न पढ़ी ஒருவேளை முழுமையா படிப்பை படிக்கலன்னா
पूरा पुरुषार्थ नहीं किया, முழுமையா புருஷார்த்தம் பண்ணலைன்னா, गफलत करते रहे, ஒருவேளை நீங்க கேர்லெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, तो சோம்பேறித்தனத்தை காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா, बाप से पूरा वर्षा नहीं ले सकते। அப்ப அப்பாவிடமிருந்து முழுமையா சொத்தை எடுத்துக்க முடியாது. 16 कला संपूर्ण देवता அப்படி என்ன 16 கல சம்பூர்ண தேவதா इस जन्म में नहीं बन सकते। இந்த ஜென்மத்துல ஆக முடியாது. वर्षा ब्राह्मणों को मिलता है। சொத்து பிராமணர்களுக்கு கிடைக்குது. क्या कहा? என்ன சொன்னாங்க பாபா? है? अगर शूद्रपना है ஒருவேளை சூத்ர தன்மை இருக்குதுன்னா, तो वर्षा मिल नहीं सकता। அப்போ சொத்து என்கிறது கிடைக்க முடியாது. पक्के ब्राह्मण है சொத்து கிடைக்காது. பக்கா பிராமணர்களா இருக்கீங்கன்னா, तो जरूर वर्षा मिलना है। அப்போ கண்டிப்பா சொத்து கிடைக்கும். बाकी कुछ न कुछ सुना, மற்றபடி கொஞ்சம் நஞ்ச ஏதாவது கேட்டீங்க, थोड़ा बहुत जिन्होंने सुना है सन्मुख आकर के, நேர்முகத்துல வந்து யாரு கொஞ்சம் கேட்டிருக்கீங்க, बाप के सन्मुख आकर के जिन्होंने सुन लिया, அப்பாக்கு நேர்முகத்துல வந்து யாரு கொஞ்சம் கேட்டுட்டாங்க, माँ के सन्मुख नहीं, அம்மாக்கு நேர்முகத்துல இல்ல, किसके सन्मुख? யாருக்கு நேர்முகத்துல வந்து கேக்குறது? बाप के सन्मुख आकर जिन्होंने कुछ थोड़ा बहुत भी सुना है, அப்பாக்கு நேர்முகத்துல வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் கேட்டிருப்பாங்க. तो वो स्वर्ग में யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ அவங்க ஸ்வர்கத்துல आ जाएंगे। வந்துருவாங்க. जितना याद करेंगे எந்த அளவுக்கு நினைவு பண்ணுவீங்களோ उतना आत्मा की खाद जलती जाएगी। அந்த அளவுக்கு ஆத்மால அந்த கலப்படம் என்ன இருக்குதோ அது कौन सी खाद होती है? எரிஞ்சு சாம்பல் ஆகும். இப்போ கலப்படம்னா எந்த கலப்படம்? आत्मा के अंदर कौन सी खाद है? ஆத்மாக்குள்ள எந்த கலப்படம் இருக்குது? देवान की, विकारों की, தேக அபிமானத்தினோடது, விகாரத்தினோடது. वो खाद जलती जाएगी जैसे सोना होता है। அந்த கலப்படம் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கும். எப்படி தங்கம் இருக்கு, तो सोने में चांदी की खाद डाल देते हैं। இப்போ தங்கத்துல என்ன செய்யறாங்கன்னா இந்த வெள்ளியினோட கலப்படத்தை போட்டுடுறாங்க, तांबे की खाद डाल देते हैं, தாம்பிரத்தினோட கலப்படத்தை போட்டுடுறாங்க, लोहा मिक्स कर देते हैं, இரும்பு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. उसकी कीमत, सोने की कीमत அப்போ அந்த தங்கத்தினோட வேல்யூ कम हो जाती है। குறைஞ்சிடுது. तो ऐसे ही அதே மாதிரி தான் ये आत्मा, இந்த ஆத்மா इसमें जैसे जैसे विकारों की खाद पड़ती जाती है, இதுல எப்படியெல்லாம் விகாரத்தினோட கலப்படம் ஏற்படுதோ वैसे वैसे आत्मा की पावर அப்படியே ஆத்மாவினோட பவர் कम होती जाती है। கம்மி ஆயிட்டே போகும்னு சொல்றாங்க. त्रेता युग शुरू हुआ, திரேதாயுகம் ஆரம்பம் ஆச்சுன்னா कौन सी खाद पड़ गई? எந்த கலப்படம் ஏற்பட்டது? दो कला कम हुई तो किस लिए कम हुई? ரெண்டு கலைகள் கம்மி ஆச்சுன்னா எதுக்கு கம்மி ஆச்சு? जो ऊपर से आत्माएं आती हैं மேலிருந்து எந்த ஆத்மாக்கள் வராங்களோ वो फेलियर आत्माएं आती हैं। அவங்க ஃபெயிலியர் ஆத்மாக்கள் வராங்க. क्या? என்ன? पक्के ब्राह्मण பக்கா பிராமணர்கள் नहीं बने, सेवी देवता बनते हैं। ஆகிறது இல்ல, அவங்க செமி தேவதைகள் ஆகுறாங்க. அப்படின்னா அறகுறையான தேவதைகள். तो जो सेवी देवता है ऊपर से आत्माएं उतरी, இப்போ செமி தேவதைகள் அறகுறையான ஆத்மாக்கள் தேவதைகள் யாரு மேலிருந்து இறங்குனாங்களோ वो ढेर की ढेर तादाद में उतरती है, 8 करोड़। அவங்களோட எண்ணிக்கை ஏராளமான எண்ணிக்கை ஆகி இருக்கும். 8 கோடி. सत्युग में सिर्फ 2 करोड़ आबादी थी। சத்யுகத்துல வெறும் 2 கோடி இருக்கும் उन्होंने தொகை. भी पक्के ब्राह्मण सिर्फ 9 लाख थे। அதுல கூடயும் பக்கா பிராமணர்கள் வெறும் 9 லட்ச ஆத்மாக்கள் தான் இருந்தாங்க.
9 लाख में 9 லட்சத்துல अधूरे ब्राह्मणों की खाद पड़ती है। அறகுறையான பிராமணர்களோட கலப்படம் ஏற்படுது. फिर भी सोना कहा जाता है। ஆனாலும் தங்கந்தா சொல்லப்படுகிறாங்க. फिर त्रेता युग में चांदी की खाद पड़ती है। பிறகு திரேதா யுகத்துல வெள்ளியினோட கலப்படம் ஏற்படுது. चांदी जैसी आत्माएं जिनकी कीमत बहुत कम। இந்த வெள்ளி போல இருக்கிற ஆத்மாக்கள் அவங்களோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். कहाँ सोना எங்க தங்கம் और कहाँ चांदी। எங்க வெள்ளி. सोना 5-6 हजार का कितना मिलता है। இப்போ தங்கம் 5000 6000க்கு எவ்வளவு கிடைக்குது. 10 ग्राम। எவ்வளவு கிடைக்குதுன்னா 10 கிராம் தான் கிடைக்குது. और चांदी மற்றும் இந்த ஒரு வெள்ளி இருக்கு இல்லையா, அது 8-10 हजार की कितनी मिलेगी। 8 இல்லைன்னா 10,000க்கு எவ்வளவு கிடைக்கும். 1 किलो 1 கேஜி கிடைக்குது. तो बहुत फर्क पड़ गया। அப்போ ரொம்ப வித்தியாசம் ஆயிடுச்சு. जब द्वापर युग शुरू होता है எப்போ துவாபர யுகம் ஆரம்பமாகுதோ तो तांबे जैसी आत्माओं की खाद पड़ जाती है। அப்போ தாம்பிரம் போல ஆத்மாக்களோட கலப்படம் ஏற்படுது. इब्राहिम आए, இப்ராஹிம் வந்தாங்க, क्राइस्ट आए, கிரைஸ்ட் வந்தாங்க. जो विचार फैलाने वाली आत्माएं हैं, யாரு வெபிச்சாரத்தை பரவக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க. जो क्रोधी आत्माएं हैं, யாரு குரோதி ஆத்மாக்கள். क्रोध में आती है तो सारी दुनिया को एटम बमों से भून के रख देती। இப்போ கோபம் யாருக்கு வருமோ அந்த ஆத்மாக்கள் கோபம் வந்துடுச்சுன்னா முழு உலகத்தையே எரிஞ்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க. ऐसे ऐसे कामी और क्रोधी आत्माओं के संग के रंग में देवताओं को आना पड़ता है। இப்படிப்பட்ட காமி மற்றும் குரோதி அப்படின்னா கோவக்காரங்க, இப்படிப்பட்ட ஆத்மாக்களோட சாங்கத்தினோட சாயத்துல தேவதைகளுக்கு வர வேண்டியதாகி இருக்கும். तो संग के रंग की खाद அப்போ சாங்கத்தினோட சாயத்தினோட கலப்படம் पड़ जाती है। ஏற்படுது. सोने में चांदी तांबा मिक्स किया जाता है ना। தங்கத்துல வெள்ளி தாம்பிரம் மிக்ஸ் பண்ணப்படுகிறது இல்லையா. मिक्स किया गया माना संग का रंग மிக்ஸ் பண்ணப்படுகிறதுன்னா சாங்கத்தினோட சாயம் लग गया। ஏற்பட்டது. तो जितनी जितनी अग्नि को तेज करेंगे அப்ப பாபா சொல்றாங்க, எந்த அளவுக்கு அந்த நெருப்பை தீவிரமா ஆக்கிக்குவீங்களோ, வெறும் சாதாரணமான நெருப்பு இருந்தா அது செப்பரேட் ஆகாது. वो धीमी धीमी आग सारा दिन जलाता रहे। இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பை வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. सोने में वो खाद उसकी अलग नहीं होगी। முழு நாள் அந்த ஃபயர் என்ன இருக்குதோ அது அந்த अलग होगी। அதை வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. तो जितनी जितनी अग्नि को तेज करेंगे பாபா சொல்றாங்க, எந்த அளவுக்கு தீய தீவிரமா ஆக்குறீங்களோ. सोने में से खाद निकलती है तो कब निकलती है। இப்போ அந்த கலப்படம் தங்கத்திலிருந்து செப்பரேட் ஆகுதுன்னா எப்ப ஆகும். धीमी आग से खाद नहीं निकलती। कोई धीमी धीमी आग இப்போ குறைஞ்ச வெப்பத்தில் வச்சோம்னா அது செப்பரேட் ஆகாது. सारा दिन जलाता रहे। இப்போ குறைந்த வெப்பத்தை வச்சு அத முழு நாள் அதை மெல்ட் பண்ணிட்டே இருந்தா அது ஆகாது, செப்பரேட் ஆகாது. सोने में அத உருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. वो खाद उसकी அந்த கோல்டு என்ன இருக்குதோ அத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கலப்படம் அதுக்குள்ள என்ன இருக்குதோ
अलग नहीं होगी। कब अलग होगी? அது செப்பரேட் ஆகாது. எப்போ அது செப்பரேட் ஆகும்? जब तीखी अग्नि जलेगी तो तीखी अग्नि के जोर से எப்போ தீவிரமான தீய வைப்போமோ அப்போதான் சொல்றாங்க. उसमें जो चांदी और तांबा मिक्स हुआ पड़ा है, இப்போ தீவிரமான தீ இருந்ததுன்னா என்ன ஆகும்? அதுல இந்த ஒரு தாம்பிரம், வெள்ளி மற்றும் இந்த ஒரு वो இந்த லோஹா இருக்கு இல்லையா, இரும்பு, அதெல்லாமே என்ன ஆயிடும்? अलग हो जाएगा। செப்பரேட் ஆயிடும்னு சொல்றாங்க கோல்ட்ல இருந்து. ऐसे यहाँ அதே போலதான் यहाँ कौन सी अग्नि है? இங்க எந்த நெருப்பா இருக்குது? यहाँ योग अग्नि है। இங்க யோகா அக்னியா இருக்குது. तो ये योग अग्नि जितनी जितनी तीखी करेंगे, அப்போ பாபா சொல்றாங்க, இந்த ஒரு யோக அக்னிய எந்த அளவுக்கு தீவிரமா ஆக்கிக்கிறீங்களோ, तीव्र अग्नि हो, தீவிரமான நெருப்பு இருக்கணும். माना அப்படின்னா उस अग्नि में भी दूसरों की याद அந்த ஒரு நெருப்புல, அந்த ஒரு யோகா அக்னி இருக்கு இல்லையா, அதுல மத்தவங்களோட நினைவு मिक्स नहीं होनी चाहिए। மிக்ஸ் ஆக கூடாது. अगर दूसरों की याद मिक्स हुई ஒருவேளை மத்தவங்களோட நினைவு மிக்ஸ் ஆச்சுன்னா तो अग्नि तीव्र अग्नि नहीं कही जाएगी। அப்போ அந்த நெருப்பு தீவிரமான நெருப்பாகி ஆகாது. इसलिए बाबा कहते हैं माम एकम याद करो, तो அதனாலதான் பாபா சொல்றாங்க, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, அப்போ तुम्हारी खाद निकलेगी। அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கலப்படம் வெளியில வரும். அப்படின்னா செப்பரேட் ஆயிடும். अगर एक कम की जगह दूजम को भी याद किया, இப்போ ஒருத்தரை விட்டு மத்தவங்கள கூடயும் நீங்க நினைவு பண்ணீங்கன்னா तो खाद नहीं निकले, हो सकता है और ही चढ़ जाए। அப்போ அந்த கலப்படம் என்ன இருக்குதோ அது வராது, இன்னும் அதிகமாகலான்னு சொல்றாங்க. இப்படி இந்த சான்சஸும் இருக்குது, அதிக ஆகிற சான்சஸும் இருக்கு. अभी क्या हो रहा है? இப்போ என்ன ஆயிட்டு இருக்குது? अभी अवस्था नीचे गिर रही है या ऊपर उठ रही है? இப்போ ஸ்டேஜ் கீழே போயிட்டு இருக்குதா இல்லன்னா மேலே ஏறிட்டு இருக்குதா? नीचे गिर रही, ये क्या बात हो गई? கீழே இறங்கிட்டு இருக்குது. இது என்ன விஷயமா இருக்குது? इतने दिनों से पढ़ाई पढ़ रहे हैं, अवस्था नीचे गिर रही है। இத்தனை நாள்ல இருந்து படிப்பை படிச்சுட்டு இருக்கீங்க, ஸ்டேஜ் கீழே போயிட்டு இருக்குதா? इसका मतलब இதுக்கு அர்த்தம் என்னன்னா, क्या किया? என்ன செஞ்சீங்க? दूसरों की खाद மத்தவங்களோட கலப்படம் मिक्स कर ली, மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. माने दूसरों का संग का रंग बुद्धि में அப்படின்னா மத்தவங்களோட சங்கத்தினோட சாயம் புத்தியில ज्यादा लगाया है। அதிகம், அதோட எஃபெக்ட் புத்திக்கு அதிகம் और ஏற்பட்டிருக்குது. आप जो बोलते हैं माम एकम याद करो, பிறகு அப்பா என்ன சொல்றாங்களோ என்ன மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்லி, वो एकम की याद बहुत थोड़ी टिकी। மற்றும் அந்த ஏக்கம் ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது ரொம்ப கம்மி பண்ணிருக்கீங்க. तो एकम की याद बहुत थोड़ी टिके, இப்போ ஒருத்தரோட நினைவு ரொம்ப கொஞ்சம் இருக்குது. और दूसरों की याद में हम ज्यादा टाइम गवाया। மற்றும் நம்ம மத்தவங்களோட நினைவுல நம்ம டைமை ரொம்ப அதுலயே ஈடுபட்டிருக்கோம். तो पाप का बोझा बढ़ेगा या घटेगा? அப்போ பாவத்தினோட சுமை அதிகமாகுமா இல்லைன்னா கம்மி ஆகுமா? बढ़ गया। அதிகமாயிடுச்சு. अब क्या करना है? இப்ப என்ன செய்யறது? யாரோ சொல்றாங்க ஒருத்தரை நினைவு செய்யணும். अब एक को याद करना है। இப்போ ஒருத்தரை நினைவு செய்யணும். कैसे करेंगे? எப்படி செய்வீங்க? इतने साल में तो कर नहीं पाया। இத்தனை வருஷத்துல என்னமோ செய்ய முடியல. हैं? क्या? एकांतवासी हो जाएंगे? ஏகாந்தவாசி ஆயிடுவீங்களா? एकदम माउंट आबू में चले जाएंगे क्या? முழுமையா மவுண்ட் ஆபுக்கு போயிடுவீங்களா?
इसलिए एक अव्यक्त वाणी में बोला है, அதனாலதான் ஒரு அவ்யக்தவாணில சொல்லிருக்காங்க, अपने फरिश्ता स्वरूप का अनावरण कब करेंगे? உங்களோட ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தினோட அனாவரண் அப்படின்னா அந்த ஒரு ஓப்பனிங், அதை எப்போ நீங்க திறப்பீங்க? कोई मूर्ति का उद्घाटन होता है तो मूर्ति के आगे पर्दा पड़ा हुआ होता है। பாபா சொல்றாங்க, இப்போ ஒரு மூர்த்திய அதோட அத இது பண்ணுவாங்க இல்லையா, जब उद्घाटन करते हैं அதோட இனாகுரேஷன் எப்போ ஆகும் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கும், திரைய போட்டிருப்பாங்க. तो उसका पर्दा उठा देते हैं। பிறகு எப்போ அதோட இனாகுரேஷன் ஆகுமோ அப்போ அந்த திரை என்ன இருக்குதோ அது மேல அந்த ஆடை என்ன போட்டிருக்காங்களோ அதை எடுத்துடுவாங்க. तो पूछा, அப்போ இந்த விஷயத்தை கேட்டாங்க, ब्राह्मण से फरिश्ता बनना है ना, பிராமணர்ல இருந்து ஃபரிஷ்தா ஆகணும் இல்லையா, इस फर्श की दुनिया वालों से रिश्ता तोड़ना है। இந்த உலகத்தின்ல இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஒரு கனெக்ஷன் என்றது கட் பண்ணணுமா, या और नए नए रिश्ते जोड़ना है। இல்லன்னா இன்னும் புது உறவுகளை இணைக்கணுமா, क्या करना है? என்ன செய்யணும்? 63 जन्म तो नए नए रिश्ते हर जन्म में जोड़ते रहे। 63 ஜென்மத்துல என்னமோ புது சம்பந்தங்களை இணைச்சிட்டு இருந்தோம். बुद्धि अनेकों रिश्तों में भटकती रही। புத்தி நிறைய உறவுகள்ல அலைஞ்சிட்டு இருந்தது. इतनी भटक गई எந்த அளவுக்கு அலைஞ்சு போயிடுச்சுன்னா, कि अभी बाप आकर के इतने वर्षों से पढ़ाई पढ़ा रहा है नष्टों को स्मृति लब्धा की। எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இப்ப அப்பா இத்தனை வருஷத்துல இருந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க, நஷ்ட மோக ஸ்மிருதிர் லப்தா ஆகணும், மோகத்தை நஷ்டம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க, படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. बजाय मोह नष्ट होने के அந்த மோகத்தை நஷ்டப்படுத்திக்காம और ही ज्यादा अटैचमेंट होता जा रहा है। இன்னும் அதிகம் ஈர்ப்பு என்றது ஏற்பட்டுட்டு இருக்கு. तो नष्ट मोह कैसे बनेंगे? அப்ப பாபா கேக்குறாங்க, நஷ்ட மோக எப்படி ஆகுவீங்க? तो बोला, அப்போ சொன்னாங்க, अपने फरिश्ता स्वरूप का अनावरण कब करेंगे? உங்களோட ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தினோட ஓப்பனிங் எப்போ செய்வீங்க, எப்போ திறப்பீங்க? धर्मराज को बुलावे क्या? தர்மராஜனை கூப்பிடுறதா? கூப்பிடணுமா? जब धर्मराज आवेगा, எப்போ தர்மராஜ் வருவாங்களோ, चीफ जस्टिस होता है ना, चीफ जस्टिस இருப்பாங்க இல்லையா, चीफ जस्टिस को बुलावेंगे क्या? चीफ जस्टिस கூப்பிடுவீங்களா? चीफ जस्टिस कौन है? चीफ जस्टिस யாரா இருக்காங்க? हमारी ब्राह्मणों की दुनिया का चीफ जस्टिस कौन है? நம்மளோட பிராமண உலகத்துல चीफ जस्टिस யாரா இருக்காங்க? धर्मराज யாரா இருக்காங்க? தர்மராஜன். ब्रह्मा वो तो अम्मा हो गई। பிரம்மா அவங்க என்னமோ அம்மா ஆயிட்டாங்க. वो तो बहुत प्यार देती है। அவங்க ரொம்ப அன்பை கொடுக்கறாங்க. तो जब तक प्यार देती है, எப்ப வரைக்கும் அன்பை செலுத்துறாங்களோ, तब तक प्यार में तो और बिगड़ते ही रहते हैं। அப்ப வரைக்கும் இந்த அன்புல இன்னும் கெட்டு போயிட்டே இருப்பாங்க. वही अम्मा क्या बने? அந்த அம்மா தான் என்ன ஆகணும்? चीफ जस्टिस बन के बैठ जाए। चीफ जस्टिस आगे உட்கார்ந்திடணும். तो चीफ जस्टिस को बुलावेंगे क्या? அப்போ பாபா கேக்குறாங்க, चीफ जस्टिस கூப்பிடுவீங்களா? अपने फरिश्ता स्वरूप का अनावरण करने के लिए, உங்களோட ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தினோட இனாகுரேஷன் பண்றதுக்காக, அந்த அதோட ஓப்பனிங்காக तब फरिश्ता बनेंगे। चीफ जस्टिस தர்மராஜனை கூப்பிடுவீங்களா? அப்போ ஆகுவீங்களா? फरिश्ता माना ஃபரிஸ்தானா
फर्श की दुनिया वालों से कोई कोई रिश्ता नहीं। அப்படின்னா இந்த ஃபர்ஷ் இந்த இந்த உலகத்தினார்கள் கூட எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல. फरिश्ता माना ஃபரிஸ்தானா इस जमीन की दुनिया में जितने भी हैं இந்த ஜமீன் அண்ணா இந்த பூமி மேல இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்காங்க उनसे हमारा कोई रिश्ता नहीं। அவங்க கூட நம்மளோட கனெக்ஷன் இல்ல. ऐसे फरिश्ते कब बनेंगे? இப்படிப்பட்ட ஃபரிஷ்தா ஆகி எப்போ ஆகுவீங்க? जब धर्मराज का पाठ शुरू होगा तब। எப்போ தர்மராஜனோட பாட்டு ஸ்டார்ட் ஆகுமோ அப்போ பண்ணுவீங்களா? हैं? अब पहले से बन जाना चाहिए। முன்னாடியிலிருந்தே ஆயிடணும். अगर धर्मराज के डंडे लग गए ஒருவேளை தர்மராஜனோட தண்டா அப்படி என்ன இந்த ஒரு கொம்பால தர்மராஜ் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா तो पद नीचा हो जाएगा। இப்போ அதனால கொம்பால அடிச்சாங்கன்னா என்ன ஆகும்? நம்மளோட பதவி தாழ்ந்த பதவி ஆயிடும். धर्मराज के डंडे लगने से पद नीचा होगा या ऊंचा होगा? தர்மராஜனோட தர்மராஜ் கொம்பால அடிச்சாங்கன்னா நம்மளோட பதவி தாழ்ந்ததாயிடுமா இல்லைன்னா உயர்ந்ததாயிடுமா? पद नीचा हो जाएगा। பதவி தாழ்ந்த பதவி ஆயிடும். डंडे के डंडे खाओ ஒண்ணு கொம்பால அடியும் வாங்குறது, और पदवी பிறகு பதவியும் नीचे मिले பதவி கூட தாழ்ந்த பதவி கிடைக்கிறது. तो डबल नुकसान हो गया। அப்போ டபுள் நஷ்டம் ஆயிடுச்சு. तो घाटे का सौदा करेंगे அப்போ இந்த லாஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஒரு या फायदे का सौदा करेंगे? அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச பண்ணிக்கிறீங்களா? எந்த பிசினஸ் செய்வீங்க? இப்போ எதுல லாஸ் ஆகுமோ அது செய்வீங்களா இல்லைன்னா எதுக்கு லாபம் எதிலிருந்து லாபம் ஆகுமோ அதை செய்வீங்களா? बाप को तो अच्छा नहीं लगता है அப்பாக்கு என்னமோ பிடிக்கிறது இல்ல. कि मेरे बच्चे जिनको मैंने इतनी पढ़ाई என்னோட குழந்தைகள் யாருக்கு நான் இவ்வளோ படிப்பை படிக்க வச்சேன், और धर्मराज के डंडे खाए, பிறகு தர்மராஜனோட தண்டனையை எடுத்துக்கிறது. टीचर की तो धू तैयार हो जाए। இப்போ டீச்சர்து என்னன்னா क्या? அவங்களோட மானம் பறி போகும். तो बाप कहते हैं शिव बाबा से वर्षा ले लो। அப்பா சொல்றாங்க ஷிவ பாபாவிடம் இருந்து சொத்தை எடுத்துக்கோங்க. ब्राह्मणों को वर्षा मिलता है। பிராமணர்களுக்கு சொத்து கிடைக்குது. ब्राह्मण किनको कहा जाता है? பிராமணர்களன் யாருக்கு சொல்லப்படுகிறது? हैं? जो ब्रह्मा मुनि की बात को माने, யாரு பிரம்மாவினோட பேச்ச கேக்குறாங்களோ, அவங்க வாயால வந்திருக்கிற விஷயங்களை கேக்குறாங்களோ, सो ब्राह्मण। அவங்க பிராமணர்கள். और ब्रह्मा की पढ़ाई मुख्य किस बात की है? மற்றும் பிரம்மாவினோட படிப்பு முக்கியமான படிப்பு எதா இருக்குது? हैं? ब्राह्मणों की मुख्य किस बात की पढ़ाई है? பிராமணர்களது முக்கியமா எந்த விஷயத்துக்கான படிப்பா இருக்குது? कौन सी बात में विशेष अटेंशन दिया जाता है? எந்த விஷயத்து மேல விசேஷமான கவனத்தை செலுத்தப்படுகிறது? हैं? हैं? पवित्रता की। தூய்மைக்காக. जो पवित्र है யாரு தூய்மையா இருக்காங்களோ वो ब्राह्मण, அவங்க பிராமணர்கள். अपवित्र है ஒருவேளை அப்பவித்திரமா இருக்காங்கன்னா तो शूद्र है। அப்ப அவங்க சூத்ரர் ஆயிட்டாங்க. तो ब्राह्मण को वर्षा मिलता है। அப்போ பிராமணர்களுக்கு சொத்து கிடைக்குது. बाकी कुछ न कुछ सुना तो प्रजा में आ जाएंगे। जितना மற்றபடி கொஞ்ச நஞ்ச கேட்டீங்கன்னா பிரஜையில வந்துருவீங்க. याद करेंगे उतना खाद जलती जाएगी। எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு இந்த கலப்படம் என்ன இருக்குதோ அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். तुम विकर्मा गीत बनेंगे। நீங்க விபரீத செயல்கள் மேல வெற்றி அடைஞ்சிடுவீங்க. क्या? என்ன? जब सारी खाद आत्मा की जल जाएगी, எப்போ முழு அந்த ஒரு கலப்படம் ஆத்மாக்குள்ள இருக்கிறது எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும்,
तब तुम அப்போ நீங்க विकर्माजीत। विकर्माजीत मानो விக்ரமாஜித் ஆயிடுவீங்க। விக்ரமாஜித்னா विकर्मों के ऊपर, அந்த விபரீத செயல்கள் மேல, विपरीत कर्मों के ऊपर விபரீத செயல்கள் மேல जीत पालेंगे। வெற்றி அடைஞ்சிடுவீங்க। विपरीत कर्म मानो விபரீத செயல்கள்னா श्रीमत के बरखिलाफ जो कर्म है, ஸ்ரீமத்துக்கு விபரீதமான செயல்கள் என்ன இருக்குதோ, जो हम 63 जन्म से करते चले आए हैं, எதை நம்ம 63 ஜென்மத்திலிருந்து பண்ணிட்டே வந்திருக்கோம், उन पाप कर्मों के ऊपर हम जीत पालेंगे। அந்த பாவ கர்மங்கள் மேல நம்ம வெற்றியை அடைஞ்சிடுவோம்। हमसे पाप कर्म நம்ம மூலமா பாவ கர்மம், नहीं होंगे। அந்த பாவ செயல்கள் நம்ம மூலமா ஆகாது। जब हम पक्के ब्राह्मण बन जाते हैं, எப்ப நம்ம பக்கா பிராமணர்கள் ஆயிடுவோமோ அப்போ। अभी तो घड़ी घड़ी देवभान में आते रहते हैं। இப்போ ஒவ்வொரு செகண்ட்ல கூடயும் எப்படின்னா தேகாபிமானத்துல வந்துட்டே இருக்கீங்க। देवभान में आने से माया हमसे पाप कर्म தேகாபிமானத்துல வர்றதுனால மாயா நம்ம மூலமா பாவ கர்மங்கள் करा देती। செய்ய வைக்குது। पाप कर्म नहीं होंगे, विकर्माजीत बनेंगे। இப்போ பாவ செயல்கள் ஆகாம இருந்தது, விக்ரமாஜித் ஆகலனா तो तुम स्वर्ग में चले जाओगे। இப்போ பாவ கர்மங்கள் செய்யாம இருக்கிறது, விக்ரமாஜித் ஆயிட்டீங்க, அப்போ நீங்க ஸ்வர்கத்துக்கு போயிடுவீங்க। हम चले जाएंगे எப்போ போகுவீங்க? जब कोई पाप कर्म नहीं होंगे। देवताओं से कोई पाप कर्म होते हैं क्या? எப்போ எந்த விதமான பாவ செயல்களும் ஆகாதோ அப்போன்னு சொல்றாங்க। பாபா கேக்குறாங்க, தேவதைகள் மூலமா ஏதாவது பாவம் ஏற்படுதா? देवताओं से न पुण्य कर्म होंगे, தேவதைகள் மூலமா புண்ணிய செயல்களும் ஆகிறது கிடையாது, न पाप कर्म होंगे। மற்றும் பாவ கர்மங்களும் ஆகிறது இல்ல। उनको कहते हैं स्वर्गवासी देवता। அவங்களுக்கு சொல்லப்படுகிறது ஸ்வர்கவாசி தேவதைகள்। न वो पुण्य कमाते हैं, அவங்க புண்ணியத்தை கூட அடையிறது இல்ல, न वो पाप कमाते हैं। மற்றும் அவங்க பாவத்தை கூடயும் அடையிறது இல்ல। और अभी हम மற்றும் இப்போ நம்ம क्या कर रहे हैं? இப்ப நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? हम श्रीमत पर चल करके पुण्य बहुत थोड़ा कमाए रहे हैं। நம்ம ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி புண்ணியம் என்றது ரொம்ப கம்மி அடைஞ்சிட்டு இருக்கிறோம்। और माया के चपेटे में आकर के மற்றும் மாயாவினோட ஒரு பிரபாவத்துல வந்து पाप ज्यादा कमा रहे हैं। இப்போ மாயாவினோட பிடியில வந்து பாவம் என்றது ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம், சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம்। कोई भी देहधारी को याद नहीं करना है। எந்த தேகதாரிய கூடயும் நினைவு செய்யக்கூடாது। कोई भी देहधारी को எந்த தேகதாரியவும்னா अरे அரே जो 63 जन्म के ज्यादा नजदीकी होंगे, யாரு 63 ஜென்மத்துல ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ல இருப்பாங்க, उनको तो याद करना ही पड़ेगा ना। அவங்கள என்னமோ நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கோ இல்லையா? பண்ணி தானே ஆகணும்। 63 जन्म लिए हैं, 63 ஜென்மங்களை எடுத்திருக்கோம்னா तो 63 जन्म में कोई न कोई तो बहुत ज्यादा नजदीकी रहे होंगे। இப்போ 63 ஜென்மங்கள்ல சில பேர் யாராவது இப்படி இருப்பாங்க இல்லையா? யாரு ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ல வந்திருப்பாங்க। कैसे पता चले? எப்படி தெரியுது இது? इस बात का कैसे पता चले कि 63 जन्म में हमारे ज्यादा नजदीक कौन रहा? இந்த விஷயம் நமக்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு எப்படி தெரிய வரும்? இப்போ யாரு நமக்கு 63 ஜென்மங்கள்ல ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ல இருந்தாங்க என்றது எப்படி தெரியும்னு கேக்குறாங்க। संगमयुगी ब्राह्मण जन्म में இந்த சங்கமிகி பிராமண ஜென்மத்துல जो ज्यादा हमारा पीछा करता है, யாரு ரொம்ப நம்ம பின்னாடி சுத்துறாங்க, ஃபாலோ பண்றாங்க, जिससे हम पीछा छुड़ाना चाहते हैं फिर भी पीछा छूटता नहीं। அவங்கள இருந்து நம்ம விடுதலை ஆகணும் என்ற விருப்பம் இருந்தாலும் அவங்க நம்மள விடுறது இல்ல। उसकी याद आ ही जाती है। அவங்களோட நினைவு தானாவே வந்துடுது। क्या
அதாவே வந்துடுதுன்னு சொல்றாங்க. என்ன? उन्होंने फिल्म बनाने वालों ने गीत बना दिया। அந்த பிலிம் உருவாக்க கூடியவங்க பாட்டை உருவாக்கி இருக்காங்க. क्या गीत बनाया? எந்த பாட்டை உருவாக்கி இருக்காங்க? जिन्हें हम भूलना चाहें वो अक्सर याद आते हैं। யாரை நம்ம மறக்கணும்னு இருக்கோமோ அவங்க பெரும்பாலும் அவங்களோட நினைவு வந்துடுது. एक दो बार याद नहीं आते, ஒரு தடவை ரெண்டு தடவை நினைவு வராங்க என்றது இல்ல, अक्सर करके बार बार याद आते। பெரும்பாலும் அடிக்கடி நினைவு வந்துட்டே இருக்கும். तो क्या करे बार बार याद ना आए? அப்ப பாபா கேக்குறாங்க என்ன செய்யறது நினைவு வரக்கூடாதுன்னா? उनसे कैसे पीछा छुटाएं? அதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா என்ன செய்யறது? घड़ी घड़ी धर्मराज को याद करो। ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் தர்மராஜனை நினைக்கணும். वो मार मार के सारा कुसंग झाड़ देगा। அவங்க அடிச்சு அடிச்சு எல்லா அந்த கெட்ட தொடர்பு இருக்கு இல்லையா, சங்கத்தினோட சாயம், அது எல்லாமே உதறிடுவாங்க. आत्मा ये समझती है कि ஆத்மா என்ன நினைச்சுக்குதுன்னா ये हमारे बड़े सहयोगी हैं। இவங்க நமக்கு ரொம்ப உதவியாளரா இருக்காங்க. क्या समझती है आत्मा? ஆத்மாக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? ये हमारे जन्म जन्मांतर के सहयोगी हैं। இவங்க நமக்கு ஜென்ம ஜென்மாந்தர உதவி செய்யக்கூடியவங்க இருக்காங்க. तब तो हमारा इनके साथ इतना ज्यादा हिसाब किताब है। அப்பதானே இவங்க கூட நம்மளோட கணக்கு வழக்குன்றது இந்த அளவுக்கு இருக்கு. धर्मराज कहेगा ये तुम्हारे सहयोगी नहीं है। தர்மராஜர் சொல்வாங்க இவங்க உங்களோட உதவியாளர்கள் இல்ல, ये तुमको जन्म जन्मांतर नीचे गिराने वाले। இவங்க உங்களை ஜென்ம ஜென்மாந்தரம் கீழே விழ வைக்க கூடியவங்க. इस दुनिया में இந்த உலகத்துல ऊंचा चढ़ाने वाला कोई नहीं। உயர்ந்த லெவலுக்கு உயர்வுக்கு கொண்டு போக கூடியவங்க யாருமே இல்ல, सब नीचे गिराने वाले। எல்லாமே கீழே விழ வைக்க கூடியவங்க தான். ऊंचा चढ़ाने वाला सिर्फ एक बाप है जो इस सृष्टि पर अंत में आता है। இப்போ மேலே ஏத்தக்கூடியவங்க ஒரு அப்பா தான், அவங்க இந்த சிருஷ்டியினோட கடைசி நேரத்துக்கு வராங்க. इसलिए वो कहता है माँ में कम याद करो। அதனாலதான் அவர் சொல்றாங்க என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. मुझे याद करेंगे तो तुम्हारे पाप भस्म होंगे। என்ன நினைவு செஞ்சீங்கன்னா உங்களோட பாவ கர்மங்கள் எல்லாமே பஸ்மம் ஆயிடும், எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். पाप भस्म होंगे பாவம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுன்னா तो पुण्य का खाता அப்போ புண்ணியத்தினோட அந்த அக்கவுண்ட்ஸ் भारी हो जाएगा। அதிகமாயிடும், வெயிட் ஆயிடும். तराजू होता है ना, இப்போ தராசு இருக்கும் இல்லையா, तराजू में एक पलड़े में पाप रखे जाए, தராசுனோட ஒரு தட்டை மேல பாவத்தை வைங்க, एक पलड़े में पुण्य रखे जाए, இன்னொரு தட்டை மேல புண்ணியத்தை வைங்க. तो पुण्य का खाता भारी तब होगा இப்போ புண்ணியங்களினோட அந்த கணக்கு வணக்குன்றது அதோட வெயிட் எப்போ அதிகம் ஆகும்னா जब पाप कर्म बाप की याद से सारे भस्म हो जाए। எப்போ பாவ கர்மங்கள் எல்லாமே அப்பாவினோட நினைவு பண்ணி எல்லாமே அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும். या तो याद से भस्म होंगे, ஒண்ணு நினைவுனால எரிஞ்சு சாம்பல் ஆயிடும், नहीं तो இல்லைன்னா धर्मराज के डंडों से தர்மராஜனோட அம்பால, होंगे। தர்மராஜனோட கொம்பால याद से भस्म हो जाए, நினைவால எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுன்னா उसमें फायदा ही फायदा है। அதுல வெறும் லாபம் தான் இருக்கு. पद भी ऊंच बनेगा, பதவி கூடயும் உயர்ந்த பதவி கிடைக்கும். इसलिए याद जो है அதனால நினைவு என்ன இருக்கு, वो याद का प्रोग्राम कभी छोड़ना नहीं चाहिए।
அதனால பாபா சொல்றாங்க நினைவினோட ப்ரோக்ராம் என்ன இருக்குதோ அது எப்பவுமே விடக்கூடாது. ज्ञान और योग ஞானம் மற்றும் யோகம் ये दोनों चीजें जो हैं, இந்த ரெண்டு பொருள்கள் என்ன இருக்கு, जहाँ कहीं भी संगठन क्लास लगता हो இப்போ எங்கெல்லாம் சங்கடன கிளாஸ் ஏற்படுதோ तो संगठन क्लास जरूर अटेंड करना चाहिए। அந்த சங்கடன கிளாஸை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். वहाँ सब मिलकर के बाबा की याद में बैठते हैं। அங்க எல்லாருமே ஒன்னாகி பாபாவோட நினைவு பண்றாங்க. इकट्ठे होकर के बाबा की याद में बैठेंगे ஒன்னா ஆகி எல்லாருமே சங்கட்டித்த ஆகி பாபாவோட பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா तो स्मृति की डोरी அப்போ அந்த ஸ்மிருதியினோட அந்த நினைவினோட நூல் என்றது सारी एक के साथ जुटेंगी जाके। அந்த அந்த நினைவினோட நூல் போய் எல்லா ஒருத்தர் கூட போய் கனெக்ட் ஆகும். तो मोटा रस्सा बन जाएगा। அப்போ கனமான கயிறாயிடும். क्या स्मृति के धागे सारे அந்த நினைவினோட நூல் எல்லாமே एक बाप के साथ जुटेंगे ஒரு அப்பா கூட போய் இணைச்சு तो ஏற்பட்டதுன்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா क्या बन जाएगा? அப்போ என்ன ஆயிடும், मोटा रस्सा बन जाएगा। அப்போ கனமான கயிறாயிடும். उसे दुनिया में कोई तोड़ नहीं सकेगा। அத உலகத்துல யாருமே கட் பண்ண முடியாது. और अकेले अकेले घर में बैठ करके याद करेंगे மற்றும் ஒண்டியாகி வீட்லயே உட்கார்ந்து நினைவு செஞ்சீங்கன்னா तो माया आराम से तोड़ती रहती है। அப்ப மாயா ரொம்ப ஈஸியா அத பிரேக் பண்ணிடும், உடைச்சிடும். तोड़ रही है कि नहीं? கட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? तोड़ रही। கட் பண்ணிட்டு இருக்கு. तो अभी कोई ध्यान ही नहीं दे रहा है இப்ப யாருமே கவனத்தை செலுத்துறது இல்ல. और ही उल्टी बात सोच लेते हैं। இன்னாவும் தலைகீழான பேச்சுகளை யோசிச்சுட்டு இருக்காங்க. क्या? என்ன யோசிக்கிறாங்க? अरे वो क्लास में क्या होता है? அரே அந்த கிளாஸ்ல என்ன ஆகுது? गीता पाठशाला में जाके क्या करेंगे? கீதா பாठशालाக்கு போகி என்ன செய்யறது? वहाँ कोई मुरली तो सुनाई जाती है அங்க முரளி தானே சொல்றாங்க. और टीवी में वही तो देखा जाता है। டிவில அதானே பாக்குறோம். हम अपने घर में, हमारे घर में भी टीवी रखा है। நம்ம வீட்லயும் டிவி வச்சிருக்கோம். हम अपने घर में टीवी देख लेंगे। நாம நம்ம வீட்லயே டிவில பாத்துக்குவோம். बाबा को याद कर लेंगे। பாபாவை நினைவு பண்ணிக்குவோம். अमृत वेले। அமிர்த் வேலா. लेकिन दिल से पूछो ஆனா நீங்க உங்க மனசால நீங்களே கேட்டுக்கோங்க, மனதுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. क्या अकेले अकेले में बाबा की याद हो पाती है? இப்போ ஒண்டியா நீங்க உட்கார்றீங்க, அப்போ பாபாவோட நினைவு நல்லபடியா ஆகுதா, வருதா? मुरली जो सुनते हो उस मुरली में उतना मजा आता है जो संगठन में मजा आता है। பாபா சொல்றாங்க முரளி நீங்க என்ன கேக்குறீங்களோ அது சங்கடனல கேக்குற போல அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குதா, மகிழ்ச்சி இருக்கா? संगठन में मुरली पढ़ते हैं, सुनते हैं சங்கடனல இருந்து முரளி படிக்கிறீங்க, கேக்குறீங்க, तो जास्ती मजा आता है, அப்போ அதிக மகிழ்ச்சி அனுபவம் ஆகுது, जास्ती उमंग उत्साह बढ़ता है। ரொம்ப ஊக்கம் உற்சாகம் அதிகமாகுது. और ये बात तो शास्त्रों में भी लिखी है மற்றும் இந்த விஷயம் சாஸ்திரத்திலயும் எழுதியிருக்குது. कि कलयुग में கலியுகத்துல संगठन में बहुत ताकत होती है, சங்கடனல ரொம்ப சக்தி இருக்கும். खास करके விசேஷமா मुसलमान लोग, முஸ்லிம்காரங்க, इस्लामी लोग, இஸ்லாமிய ஜனங்க इन्होंने दुनिया में ज्यादा से ज्यादा हिस्से में राज्य किया। இவங்க உலகத்துல எப்படின்னா நிறைய ஏரியாவை இவங்க ஏரியா மேல ராஜ்யத்தை பண்ணாங்க. और लंबे समय तक राज्य किया। அதுவும் ரொம்ப நீண்ட கால வரைக்கும் ராஜ்யத்தை பண்ணாங்க. अभी क्रिश्चियंस बढ़ गए 100-200 साल से। இப்போ கிறிஸ்டியன்ஸ் 100 வருஷம் 150 வருஷத்திலிருந்து அதிகமாயிருக்காங்க. उससे पहले 2500 साल से मुसलमानों का ही राज्य बना रहा।
அதுக்கு முன்னாடி 2500 வருஷத்திலிருந்து முஸ்லிம்ஸினோட ராஜ்யம் தான் இருக்கு. कारण क्या हुआ? என்ன காரணம்? उन मुसलमानों का ज्ञान हमारे शास्त्रों से ज्यादा ज्ञान है क्या? அந்த முஸ்லிம்ஸினோட சாஸ்திரத்துல அந்த முஸ்லிம்னோட ஞானம் என்ன இருக்குதோ அது நம்மளோட சாஸ்திரத்தை விடமும் நம்ம சாஸ்திரத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா அதிக ஞானம் இருக்குதா அவங்களுக்குள்ள? அதுக்குள்ள இல்ல. அப்போ उनकी बुद्धि का योग जो है, அவங்க புத்தி யோகம் என்ன இருக்கு? सारे मुसलमानों की बुद्धि का योग दुनिया के किसी भी हिस्से में रहे பாபா சொல்றாங்க அந்த அவங்களோட புத்தி யோகம் என்ன இருக்குதோ இப்போ முழு உலகத்துல எங்க வேணாலும் அவங்க எந்த ஏரியால வேணாலும் முஸ்லிம்ஸ் இருக்கலாம். उनका बुद्धि का योग मक्का मदीना में लगा होता है. அவங்களோட புத்தி யோகம் மக்கா மதீனால இணைஞ்சிருக்கும். सारी जिंदगी उनकी बुद्धि में, முழு வாழ்க்கையில அவங்களோட புத்தியில ये ललक लगी रहती है कि हम मक्का मदीना पहुंचे और वहां जाके हज यात्रा करें. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் என்னன்னா நாம மக்காக்கு போகணும், அங்க போய் ஹஜ் யாத்திரை என்ன இருக்குதோ तो हमें बहुत सवाब मिल जाएगा. அத பண்ணணும், அப்ப நமக்கு ரொம்ப பலன் கிடைக்கும். वो समझते हैं इस बात को, उनमें ये मान्यता है. அவங்க இந்த விஷயத்தை ஏத்துக்கிறாங்க. அவங்க ஒரு இதுல இந்த ஒரு விஷயத்தை कि घर में बैठ के जो नमाज पढ़ेंगे, நம்புறாங்க. என்னன்னா வீட்ல உட்கார்ந்து நமாஸ படிச்சாங்கன்னா तो 1 गुना फायदा. அப்போ 1 மடங்கு லாபம் கிடைக்கும். मस्जिद में जाके नमाज पढ़ेंगे तो 10 गुना फायदा. மஸ்ஜித்ல போய் நமாஸ படிச்சாங்கன்னா 10 மடங்கு லாபம் கிடைக்கும். जामा मस्जिद में जाके पढ़ेंगे तो 100 गुना फायदा. ஜாமா மஸ்ஜிதுக்கு போய் படிச்சாங்கன்னா 100 மடங்கு புண்ணியம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். अजमेर शरीफ में जाके पढ़ेंगे அஜ்மீர் ஷரீஃப்க்கு போய் படிச்சாங்கன்னா तो 1000 गुना फायदा. அப்போ 1000 மடங்கு லாபம் கிடைக்கும், 1000 गुना सवाब मिलता है. 1000 மடங்கு பலன் கிடைக்கும். और काबा में जाके नमाज पढ़ेंगे பிறகு காபால போய் நமாஸ படிச்சாங்கன்னா तो लाख गुना सवाब मिलता है. அப்போ லட்ச மடங்கு அவங்களுக்கு பலன் கிடைக்கும். एक बार ஒரே டைம்ல போய் ஒரு தடவை போய் அவங்க அங்க படிச்சாங்கன்னாலும் லட்ச மடங்கு அவங்களுக்கு பலன் கிடைக்கும். तो जितना बड़ा संगठन होगा அப்போ எந்த அளவுக்கு பெரிய சங்கடனம் ஆகி இருக்குமோ उतना बड़ा नशा चढ़ेगा. அந்த அளவுக்கு அதிக நஷா, அப்படி என்ன போதை ஏறும். अच्छा उनकी बात छोड़ दो. சரி அவங்களோட பேச்சை விட்டுடுங்க. वो तथागत ब्राह्मणों की बात ले लो. அந்த பேருக்காக இருக்கிற பிராமணர்களோட பேச்சை எடுத்துக்கோங்க. वो एक पांडाल में हजारों की तादाद में इकट्ठे होते हैं या नहीं होते? அங்க அவங்க ஒரு பந்தல்ல ஆயிரக்கணக்குல அந்த ஒரு ஜனங்கங்க சேர்றாங்களா இல்லையா, ஒன்னாகிறாங்களா இல்லையா? होते ஆகுறாங்க. उनको बाप मिला है क्या? அவங்களுக்கு என்ன அப்பா கிடைச்சிருக்காங்களா? नहीं मिला. கிடைக்கல. उनको सच्चा ज्ञान मिला है क्या? அவங்களுக்கு உண்மையான ஞானம் கிடைச்சிருக்கா? सच्चा ज्ञान भी नहीं मिला. உண்மையான ஞானமும் கிடைக்கல. उनको इतना नशा क्यों चढ़ा रहता है? क्या हमारी एक बात भी सुनने के लिए तैयार नहीं? அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஏன் போதை ஏறி இருக்கும்? அவங்க நம்மளோட ஒரு பேச்ச கேக்குறதுக்காகவும் ரெடி இருக்கிறது இல்ல. क्या कारण? என்ன காரணம்? अरे इतना बड़ा हुजूम इकट्ठा किए हुए हैं. அரே இவ்வளவு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. इकट्ठे बैठते हैं, इकट्ठे खाते हैं, கூடையே இருப்பாங்க, கூடையே சாப்பிடுவாங்க, इकट्ठे सोते हैं, கூடையே படுத்துக்கிறாங்க, அப்படின்னா ஒன்னா படுத்துக்கிறாங்க எல்லாருமே. तो संगठन की जो पावर है இப்போ சங்கடனையோட பவர் என்ன இருக்கு? वो उनको मिल रही है. அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு.
यहाँ थोड़े से मुट्ठी भर ब्राह्मण இங்க கொஞ்ச பிராமணர்கள் தான், கைப்பிடி அளவு பிராமணர்கள் தான் இருக்கீங்க. 5 ब्राह्मण 5 பிராமணர்கள். एक गीता पाठशाला में कहाँ गई रजिस्टर? ஒவ்வொரு கீதா பாட்சாலாவை பார்த்தோம்னா எங்க போச்சு ரிஜிஸ்டர்? 4-5 की बड़ी मुश्किल से हस्ताक्षर 4 இல்லைன்னா 5 பேரு, அது கூட ரொம்ப ரேரா தான், அது ரொம்ப கஷ்டமா அவங்களோட பேர் எழுதியிருக்காங்க. அப்படின்னா ரொம்ப ரேரா தான் இருக்காங்க இங்க கூட ஸ்டூடெண்ட்ஸ். कितने के हस्ताक्षर है? எத்தனை பேரோட சைன் இருக்கு? संगठन क्लास में சங்கட்டன கிளாஸ்ல एक कनक दुर्गा माता, ஒருத்தர் கனக துர்கா மாதா, दूसरी இன்னொருத்தர் वेंकट लक्ष्मी माता, வெங்கட் லக்ஷ்மி மாதா, तीसरी तुलसम्मा माता, மூணாவது ஆத்மாவோட பேரு துல்சம்மா மாதா, चौथी नागम्मा माता, நாலாவது நம்பரு நாகம்மா மாதா, और 5वें कोटेश्वर राव भाई, वो संगठन का हिसाब है। அஞ்சாவது பர்சனோட பேரு கோட்டேஸ்வர் பாய். இது சங்கடனையினோட இதா இருக்கு, அக்கவுண்டா இருக்கு. संगठन क्लास है, रोज का नहीं। சங்கடன கிளாஸ்லன்னு சொல்றாங்க, தினமும் இப்போ டெய்லி கிளாஸ் இல்ல, இது சங்கடன கிளாஸோட அக்கவுண்ட். रोज बस एक कनक दुर्गा माता, தினமும் யாரு பண்றாங்கன்னா ஒரு கனக துர்கா மாதா தான் அட்டெண்ட் பண்றாங்க. माता जी के पिताजी भी गए। மாதாஜியினோட பிதாஜி அப்படின்னா மாதாஜியினோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் மறைஞ்சு போயிட்டாங்க. அப்படின்னா அவங்களது சைன் இல்ல. அப்போ क्या हाल लगा पड़ा है? அப்போ என்ன நிலைமை இருக்கு சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, பாபா கதிரியினோட சங்கட்டனை, கதிரி என்ற ஒரு பிளேஸ், அதோட சங்கட்டன கிளாஸோட ரிஜிஸ்டரை பாருங்கன்னு சொல்றாங்க மாதாஜி. कदरी में भी डेली क्लास बाबा, அவங்க சொல்றாங்க பாபா டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க. பாபா डेली क्लास, अच्छा டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்களா? सुबह शाम दोनों टाइम क्लास होता है? அச்சா, டெய்லி மார்னிங் காலையில மற்றும் சாயந்தரம் 2 டைம் கிளாஸ் இருக்குதா? ठीक है। சரி, नाम क्या है? என்ன பேரா இருக்குது? वो टीचर का नाम क्या है? அந்த கதிரி இருக்கு இல்லையா, அங்க அந்த டீச்சரோட பேர் என்ன? मल्लयुद्ध करने वाली ईश्वरी। அவங்களோட பேர் என்னன்னா மல்ல யுத்தம் பண்ணக்கூடிய ஈஸ்வரி. क्यों भाई से मल्लयुद्ध होता रहता है क्या? பாபா கேக்குறாங்க, ஏன் பாய் கூட மல்ல யுத்தம் ஆயிட்டே இருக்குதா என்ன? उदय में 1 घंटा बाबा, शाम का 1 घंटा। அவங்க சொல்றாங்க காலையில ஒரு மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் பாபான்னு சொல்றாங்க. 1 घंटा क्लास होता है, आधा घंटा याद, आधा घंटा मल्ली அப்போ பாபா சொல்றாங்க 1 மணி நேரம் கிளாஸ் ஆகுதா சாயந்தரம், அப்படின்னா அப்ப 1/2 மணி நேரம் நினைவு, 1/2 மணி நேரம் கிளாஸா கேக்குறாங்க. ठीक है मुरली, एक जगह की बात नहीं है। பாபா சொல்றாங்க, சரி இப்போ இது ஒரு இடத்தினோட விஷயம் இல்ல, ऑल इंडिया में ऐसे ही चल रहा है। ஆல் இந்தியால இப்படிதான் போயிட்டு இருக்கு. क्या என்ன? 5 पांडव भी गीता पाठशाला में मुश्किल से इकट्ठे हो रहे हैं। இந்த கீதா பாठशालाல 5 பாண்டவர்கள் ஒன்னாயிட்டு இருக்காங்க. बाबा पहुंच जाएंगे பாபா அங்க போனாங்கன்னா तो सब इकट्ठे हो जाएंगे। எல்லாருமே ஒன்னாயிடுறாங்க, எல்லாருமே வந்துடுறாங்க. तो संगठन के हिसाब से சங்கடனையினோட கணக்க பார்த்தோம்னா
डब्बा गोल होता जा रहा है। எல்லாமே நஷ்டமாயிட்டே இருக்கு. क्यों? ஏன்? ये यूनिटी क्यों नहीं बन रही? இந்த அந்த ஒரு ஒற்றுமைன்றது ஏன் இல்ல? யூனிட்டின்றது ஏன் ஏற்படல? जरूर कहीं न कहीं वानर सेना में கண்டிப்பா இந்த வானர் சேனையில அப்படின்னா இந்த குரங்குகளினோட சேனையில प्योरिटी की लीकेज हो रही है। பியூரிட்டி லீக் ஆயிட்டு இருக்குது, லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு. फिर बाबा देखेंगे कि नहीं सुधर रहे हैं, பிறகு பாபா சொல்லிடுவாங்க, நீங்க ஒருவேளை திருந்தலன்னா तो फिर बाबा पाला बदल लेते हैं। அப்போ பாபா ட்ராக்கை மாத்திடுறாங்க, ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. என்ன? पहले भी बेसिक नॉलेज में क्या किया? முன்னாடி கூடயும் பேசிக் நாலேஜ்ல என்ன செஞ்சிருந்தாங்க? साफ बता दिया, अंदर वाले रह जावेंगे और बाहर वाले ले जावेंगे। கிளியரா சொல்லிட்டாங்க, உள்ள இருக்கக்கூடியவங்க அப்படியே இருந்துடுவாங்க, வெளியில இருக்கக்கூடியவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. अब यहाँ एडवांस पार्टी में भी ऐसे இப்போ இங்க அட்வான்ஸ் நாலேஜ்ல கூடயும் அப்படின்னா அட்வான்ஸ் பார்ட்டிலையும் இப்படிதான் ஆயிட்டு இருக்கு. बाबा का नियम स्कूल तो एक ही है ना। இப்போ பாபாவோட நியமம் ஸ்கூல் என்னமோ ஒரே ஸ்கூல் தானே, अगर ठीक தானே. से पढ़ाई पढ़ेंगे ஒருவேளை ஒழுங்கா படிச்சீங்கன்னா तो क्या करेंगे? அப்ப என்ன செய்வாங்க? एडवांस पार्टी वाले सब अंदर वाले हैं ना। அட்வான்ஸ் பார்ட்டில இருக்கக்கூடியவங்க எல்லாமே உள்ள இருக்கக்கூடியவங்க இல்லையா? तो ले जावेंगे, नहीं पढ़ाई पढ़ेंगे அப்ப எடுத்துன்னு போவீங்க. ஒருவேளை படிக்கலன்னா तो अंदर वाले रह जावेंगे அப்போ உள்ள இருக்கிறவங்க அப்படியே இருந்துடுவீங்க. और बाहर वाले कौन? மற்றும் வெளியில இருக்கக்கூடியவங்கன்னா யாரு? बीके में से जो निकलेंगे, இந்த பிகேல இருந்து யாரு வருவாங்களோ, जो बीके में से निकलेंगे யாரு பிகேல இருந்து வருவாங்களோ आगे चल के निकलने तो है ना। வருங்காலத்துல அவங்க வருவாங்க இல்லையா? हैं? विजयमाला निकलेगी कि नहीं निकलेगी? விஜயமாலா வருமா இல்லையா? क्या इशारा दिया उसके लिए? அதுக்காக என்ன குறிப்பிட்டு சொன்னாங்க? विजयमाला निकलेगी उसके लिए मुरली में क्या इशारा दिया? விஜயமாலா வெளிப்படும் இதுக்காக முரளில என்ன குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க? एक रानी मक्खी निकलेगी, ஒரு ராணி தீனே ராணி தேனு வந்துட்டாங்கன்னா उसके पीछे पीछे सारा झाड़ जाएगा। அவங்க பின்னாடி என்ன ஆகும்னா முழு மரமே ஃபாலோ பண்ணி போகும். तो संगठन की ताकत निकल आएगी। அப்ப சங்கடனையோட சக்தி வரும். फिर क्या हुआ? பிறகு என்ன ஆகும்? अंदर वाले रह जावेंगे और बाहर वाले चंद्रवंशी ले जावेंगे। அப்ப என்ன ஆகும்னா உள்ள இருக்கக்கூடியவங்க அப்படியே இருந்துடுவாங்க, வெளியில இருக்கக்கூடியவங்க சந்திரவம்சி எடுத்துன்னு போயிடுவாங்க. ये तो बहुत बात हो गई है। இது ரொம்ப ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. अरे सूर्य तो जलता है। பாபா சொல்றாங்க, இப்ப சூரியன் என்னமோ எரியுது. उसमें तो आग भरी पड़ी है। சூரியன் எரியுது, ஏன்னா அதுக்குள்ள நெருப்பு இருக்கு, நிறைஞ்சிருக்கு. जो सूर्य के बच्चे हैं சூரியனோட குழந்தைகள் யார் இருக்காங்க? उनको थोड़े जलना चाहिए। அவங்களுக்கு எரியணுமா என்ன? ये उनमें काम विकार की आग बढ़ी पड़ी, क्रोध विकार की आग बढ़ी पड़ी। ஆனா அவங்களுக்குள்ள காம விகாரத்தினோட தீ நிறைஞ்சிருக்குது, கோவ விகாரத்தினோட தீ நிறைஞ்சிருக்கு. इसलिए फिर बोल दिया। அதனாலதான் சொல்லிட்டாங்க. क्या बोला है? என்ன சொல்லிட்டாங்க? बोला है சொல்லிருக்காங்க,
रुद्रमाला पहले तैयार तो होती है, ருத்ரமாலா ஃபர்ஸ்ட் ரெடி என்னமோ ஆகுது. लेकिन रुद्रमाला ஆனா ருத்ரமாலா का पूजन नहीं होता. அதோட பூஜை இல்ல. क्या என்ன? पूजन का आधार क्या है? பூஜையினோட ஆதாரம் என்ன இருக்கு? प्योरिटी. பியூரிட்டி. लंगड़े हैं, நொண்டியா இருக்காங்க. विजयमाला अंधे है, விஜயமாலா குருடர்களா இருக்காங்க. उनमें ज्ञान नहीं है, அவங்களுக்குள்ள ஞானம் இல்ல. उनमें प्योरिटी है, அவங்களுக்குள்ள பியூரிட்டி என்னமோ இருக்குது. लेकिन ज्ञान के अंधे. ஆனா ஞானத்துல அவங்க குருடர்களா இருக்காங்க. और रुद्रमाला மற்றும் ருத்ரமாலா ज्ञान है, ஞானம் என்னமோ இருக்குது. सूझरे हैं, வெளிச்சத்துல என்னமோ இருக்காங்க. लेकिन लेकिन पति चलता है तो पत्नी नहीं चलती, पत्नी नहीं चलती है तो पति नहीं चलता. இப்போ மனைவி ஞானத்துல இருக்காங்கன்னா கணவன் இல்ல, கணவன் இருந்தா மனைவி இல்ல, ठीक से சரியா ஒழுங்கா நடக்கிறது இல்ல, चाल ठीक नहीं है, நடத்த சரியா இல்லன்னு சொல்றாங்க. एक टांग कोई न कोई टूटी हुई है. ஒரு கால் ஏதோ ஒரு கால் கண்டிப்பா உடைஞ்சிருக்கு. ஒரு கால் உடைஞ்சிருக்கு. रुद्रमाला का चाहे बढ़िया से बढ़िया मणका हो, चाहे प्रजापिता ही क्यों न हो, ருத்ரமாலால நல்லதிலும் நல்ல மணி ஆகி இருக்கலாம், பிரஜாபிதாவே ஆயிருக்கலாம். क्या என்ன? एक बढ़िया चलेगा ஒருத்தர் நல்லபடியா நடப்பாங்க, तो दूसरा அப்போ இன்னொருத்தர் दूसरा डब्बा कोट करता है. இன்னொருத்தர் என்ன செய்யறாங்க? விபரீதமா செய்யறாங்க. எப்படின்னா லாஸ் பண்ணிடுறாங்க. क्या என்ன? 3 टांग की दौड़ देखिए, மூணு கால் ஓட்டத்தை பார்த்திருக்கீங்களா? दो इकट्ठे होते हैं, उनकी एक एक टांग बांध दी जाती है. ரெண்டு பேரு ஒன்னா இருப்பாங்க, அவங்களோட கால்கள் அப்படின்னா இவங்களோட ஒரு கால் இவங்களோட ஒரு கால், அந்த ரெண்டு காலை என்ன செய்வாங்கன்னா கட்டு போட்டுடுவாங்க. क्या दो को इकट्ठा करके और उनकी एक एक टांग बांध दी जाती है. ரெண்டு பேரை சேர்த்து என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பேரினோட ஒவ்வொரு காலை எடுத்து என்ன செய்வாங்க? அதை கட்டிடுவாங்க. एक टांग से एक की एक टांग, दूसरे की दूसरी टांग और बांध देते हैं. ஒருத்தருது ஒரு காலு, இன்னொருத்தருது இன்னொரு காலு, ரெண்ட கூட என்ன செஞ்சிடுவாங்கன்னா அதை டை பண்ணிடுவாங்க, கட்டி போடுவாங்க. फिर कहते हैं दौड़ो. பிறகு சொல்வாங்க ஓடுங்க. तो क्या करना पड़े? அப்போ என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? जो दौड़ने वाले हैं उनको साथ साथ टांग उठानी पड़े ना. யாரு ஓடுவாங்களோ அவங்க ஒரே டைம்ல காலை எடுக்க வேண்டியதா இருக்கும் இல்லையா, ஓட வேண்டியதா இருக்கும் இல்லையா. जितना एक दौड़ता है उतना ही फिर दूसरे को भी दौड़ना पड़े. ஒருத்தர் எந்த ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்காங்களோ இன்னொருத்தருக்கு கூடயும் அந்த ஸ்பீட்லயே ஓட வேண்டியதாகி இருக்கும். तभी तो दौड़ में आगे जाएगा. அப்போதானே அந்த ஒரு ரேஸ்ல முன்னாடி போக முடியும். नहीं तो पीछे रह जाएगा. இல்லன்னா பின்னாடி இருந்துடுவாங்க. ये भी गृहस्थी की गाड़ी है. இதுவும் இந்த இல்லர் மார்க்கத்தினோட வண்டியா இருக்கு. गृहस्थी की गाड़ी में இந்த இல்லர் மார்க்கத்தினோட வண்டியில एक पहिया जहाँ का तहाँ घूमता रहे. ஒரு சக்கரம் எங்க இருக்குதோ அங்கே சுத்திட்டு இருக்கு, चले ही नहीं. நடக்கிறதே இல்ல. और दूसरा पहिया तेजी से घूमे. மற்றும் இன்னொரு வீல் அந்த ஒரு சக்கரம் ரொம்ப தீவிரமா சுத்துது. तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? गाड़ी आगे जाएगी या एक जगह रुक जाएगी? அப்போ காடி முன்னாடி போகுமா இல்லனா ஒரே இடத்துல அப்படியே நின்னு போகுமா? आगे नहीं जाएगी ना. முன்னாடி போகாது இல்லையா. एक ही जगह घूमती रहेगी. ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்கும்.
इसलिए बोल दिया அதனால தான் சொல்லிட்டாங்க कि रुद्रमाला के मणके மாலாவினோட மணிகள் बाद में विजय माला में ऐड किए जाएंगे. பிறகு விஜய் மாலா கூட ஆட் படுவாங்க. तब विजयी बनेंगे. அப்போ வெற்றி ஆகும்னு சொல்றாங்க. जब तक विजयी नहीं बनेंगे विकारों के ऊपर, எப்போ வரைக்கும் விகாரத்து மேல வெற்றி அடைய மாட்டாங்களோ तब तक स्वर्ग का मुंह அப்ப வரைக்கும் ஸ்வர்கத்தினோட முகத்தை नहीं देख सकेंगे. பார்க்க முடியாது. ये तो बहुत बड़ा घाटा हो गया. இது மிகப்பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. हैं? घाटा मारना चाहिए. நஷ்டம் பண்ணிக்கணுமா? बाप मिला है तो फायदे के लिए मिला है या घाटा मारने के लिए मिला है? அப்பா கிடைச்சிருக்காங்கன்னா லாபத்துக்காக கிடைச்சிருக்காங்களா இல்லைன்னா லாஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடைச்சிருக்காங்களா? फायदे के लिए मिला है. இந்த லாபத்துக்காக தான் கிடைச்சிருக்காங்க. तो फायदा लेना चाहिए ना. அப்போ லாபத்தை எடுத்துக்கணும் இல்லையா? कि आप ही लेंगे सर फायदा? இல்லைன்னா 8 பேர் மட்டும் அந்த ஒரு லாபத்தை எடுத்துக்கணுமா? हैं? 8 को पूरा फायदा लेने देंगे? 8 பேருக்கு மட்டும் அந்த முழு லாபத்தை எடுத்துக்கிறதுக்காக விடுவீங்களா என்ன? ओम शांति. ஓம் சாந்தி. 10 मिनट में किसी को कुछ पूछना करना हो तो पूछ लो. 10 நிமிஷத்துக்குள்ள இப்போ ஏதாவது கேட்கணும் யாருக்காவதுன்னா கேட்டுக்கோங்க. शास्त्र में बोलते हैं, शास्त्र में दिखाते हैं कौरव और पांडवों को युद्ध दिखाते हैं. लेकिन हमारा बाबा बोल रहे हैं पांडव संकल्प से भी युद्ध नहीं करेगी. அவங்க சொல்றாங்க பாபா சாஸ்திரத்துல கௌரவர்கள் பாண்டவர்களோட யுத்தத்தை காமிச்சிருக்காங்க. ஆனா இங்க பாபா என்ன சொல்றாங்கன்னா பாண்டவர்கள் சங்கல்பங்கள் மூலமா கூடயும் யுத்தத்தை பண்றது இல்ல. பாபா சொல்றாங்க ஆமா. பாபா கேக்குறாங்க சங்கல்பம் மூலமா யுத்தத்தை பண்றது இல்லையா? लेकिन बाबा बोलते हैं ना, लेकिन बाबा बोलते हैं लेकिन जब पक्के पांडव बनेंगे तभी तो नहीं करेंगे. பாபா என்னமோ சொல்றாங்க ஆனா பக்கா பாண்டவர்கள் ஆனாதானே நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க, யுத்தம் செய்ய மாட்டீங்க. अभी पक्के पांडव बने हैं क्या? இப்போ பக்கா இது பாண்டவர்கள் ஆயிட்டீங்களா? अभी वाचा से भी युद्ध करने लग पड़ते हैं. இப்போ வாச்சா மூலமாவும் யுத்தத்தை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. संकल्पों से भी युद्ध करने लग पड़ते हैं. சங்கல்பம் மூலமாவும் யுத்தத்தை பண்றதுக்கு ஆரம்பம் செஞ்சிடுறீங்க. अभी तक ये खबर नहीं आई है कि किसी एडवांस पार्टी वाले ने बाहुबल चला दिया हो. பாபா சொல்றாங்க இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட செய்தி வரல. இப்போ இந்த அட்வான்ஸ் பார்ட்டிக்காரங்க இந்த உடல் பலத்தை யூஸ் பண்ணாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இப்ப வரைக்கும் கேள்விப்படல. बेसिक वालों ने बाहुबल चलाया है. பேசிக்காரங்க உடல் பலத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. एडवांस वालों के ऊपर அட்வான்ஸ் பார்ட்டி காரங்கள் மேல யூஸ் பண்ணிருக்காங்க. तो चलो इतनी ही गनीमत. சரி இவ்வளோ அட்லீஸ்ட் சந்தோஷமான விஷயமா இருக்கு. बाकी युद्ध तो कर रहे हैं ना. மற்றபடி யுத்தம் என்றது போயிட்டு இருக்குது இல்லையா? जब बिल्कुल युद्ध न करें, எப்போ முழுமையாக யுத்தத்தை பண்றது இல்லையோ अपने सुधार में लग जाए. தன்னோட தன்னை மாற்றம் பண்ணிக்கிறதுக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ஈடுபட்டு இருந்தீங்கன்னா तो दुनिया अपने आप सुधरेगी. அப்போ உலகம் தானாவே மாறிடும். हम लक्ष्मी नारायण बन जाए जैसे बन जाएंगे நாம லக்ஷ்மி நாராயண் போல ஆயிட்டோம்னா तो हमारे सामने कोई विरोध करने वाला आएगा ही नहीं. அப்ப நமக்கு முன்னாடி விரோதம் பண்ணக்கூடியவங்க யாருமே வர மாட்டாங்க. एटम बम फटते हैं दुनिया में. உலகத்துல ஆட்டம் பாம்ஸ் விஸ்போட் ஆகுது, வெடிக்குது.
भारत के ऊपर एटम बमों का सेक क्यों नहीं आता? பாரத் மேல ஆட்டம் பாம்பினோட அந்த ஒரு அனல் भारत அனல்ன்றது ஏன் ஏற்படுறது இல்ல? कैसे बच जाता है? பாரத் எப்படி சேஃப் ஆயிடுது? भारत अविनाशी खंड बना रहता है பாரத் அவினாஷி கண்டமாகவே இருக்கும். और सारी दुनिया एटम बमों के विस्फोट से समुद्र के अंदर डूब जाती है. மற்றபடி எல்லா தேசங்கள் ஆட்டமிக் அந்த ஒரு விஸ்போட் இருக்கு இல்லையா, வெடிப்பாங்க இல்லையா, அது மூலமா இந்த ஒரு கடலுக்குள்ள அடங்கிடுது. क्यों? ஏன் இப்படி? कारण क्या है? என்ன காரணமா இருக்கு? क्यों ஏன் இப்படி? है? ये कारण है இதுதான் காரணமா இருக்கு. कि भारत जो है वो ये पसंद ही नहीं करता பாரத்துக்கு இது விருப்பமே இல்ல. कि हम दुनिया को भस्म कर दें. உலகத்தை நாம முடிச்சிடணும், எரிஞ்சு சாம்பல் ஆக்கிடணும் என்றது பாரத்துக்கு இஷ்டம் இல்ல. भारत के अंदर तो पहले ही खूनखार युद्ध हो जाता है. பாரத்ல முன்னாடியே அந்த क्रूरமான யுத்தம் ஆயிடுது. महाभारत लड़ाई हो जाती है हिंदू मुसलमानों में. அந்த மகாபாரத யுத்தம் ஆயிடுது இந்து மற்றும் முஸ்லிம்ஸ்க்கு நடுவுல. इनके पास तो वो एटॉमिक शक्ति है ही नहीं. இவங்க கிட்ட அந்த ஆட்டமிக் சக்தி இல்லவே இல்ல. छोटी छोटी बम्बियां हैं. சின்ன சின்ன பாம்ஸ் இருக்குது. तो हिंदुस्तान पाकिस्तान आपस में एक दूसरे को दिखाते रहते हैं. இந்துஸ்தான் பாகிஸ்தான்காரங்க என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. देखो हमारे पास इतनी ताकत है. பாருங்க நம்ம கிட்ட இவ்வளவு சக்தி இருக்குது. है कुछ भी नहीं. ஆனா ஒண்ணுமே இல்ல. किसी के पास बंदूक होगी. இப்போ ஒருத்தர் கிட்ட துப்பாக்கி இருக்கு. तो दूसरा बंदूक लेकर के आएगा. அப்போ இன்னொருத்தர் துப்பாக்கி எடுத்துட்டு வருவாங்க. और जिसके पास बंदूक नहीं है, तमंचा नहीं है, कुछ भी नहीं है, பாபா சொல்றாங்க இப்போ ஒருத்தர் கிட்ட துப்பாக்கி இல்ல, அந்த கை துப்பாக்கி இல்ல, तो उसके ऊपर कोई क्यों लेकर के आएगा? அப்போ இன்னொருத்தர் ஏன் அந்த துப்பாக்கியை எடுத்துன்னு வருவாங்க? इसलिए भारत के पास एटॉमिक एनर्जी नहीं है. இப்போ பாரத் கிட்ட ஆட்டமிக் எனர்ஜி இல்ல. तो भारत के ऊपर एटम बमों का विस्फोट அப்போ பாரத் மேல ஆட்டமிக் எனர்ஜியினோட அந்த விஸ்போட் அப்படின்னா வெடிக்கிறது होना भी नहीं है. ஆகவும் ஆகாது. और मेरी माता हिंदी नहीं जानती है तो बोलना तो चाहती है. பாபா சொல்றாங்க மாதாக்களுக்கு ஹிந்தி தெரியாது, சொல்லணும்னு என்னமோ விருப்பப்படுறாங்க. हिंदी न जानने की वजह से